டேக் பண்ணிட்டு இப்ப வந்து ஐயோ! நம்மளுக்கு இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க வேண்டாம் பேசாதீங்க. பண்ணுங்க. அப்யூஸ் பண்ணுங்க. என்னோட டார்கெட் என்ன தெரியுமா? டு எக்ஸ்போஸ் தீஸ் வாரியர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி நாட் வாரியர்ஸ் பட் ஹராசர்ஸ், அப்யூசர்ஸ். ட்ராமா குடுத்திருக்காங்க. ஒரு லேடிக்கு அவங்க ட்ராமா குடுத்திருக்காங்க. ஃபியர் குடுத்திருக்காங்க. ஒரு ஃபோட்டோ என்னால இனிமேல் எனக்கு எடுக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு என்னால பேச முடியலன்னு சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? 1 வருஷம் ஆச்சு இது நடந்து. இந்த இன்சிடென்ட் கேட்ட உடனே தாங்க நான் சொன்னேன். இத நான் ஸ்பேஸ்லயே நான் சொன்னேன். இந்த டாபிக் போட்டது அந்த டாபிக் சூஸ் பண்ணதே நான் தான். ஸ்பேஸ் போட்டது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கர்ஸா இருந்தது நான் ஹாய் பாய் சொல்றவங்க. ஆனா அவங்க இப்ப வரைக்கும் ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஹோம்ஸ வந்து அவங்க டேக் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கே அவ்வளோ வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட். அது நான் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் விஜய வந்து அபியூஸ் பண்ணேனா? எங்க அபியூஸ் பண்ணியிருக்கேன்? பிளடி இட்ஸ் a ஹியூமர் மேன். நகைச்சுவைக்கும் அபியூஸுக்கும் வித்தியாசம் தெரியாத நீங்க எப்படி நீங்க வாரியர்ஸ் ஆவீங்க? நான் என்ன போட்டேனே உங்களுக்கு படிக்க தெரியல. என்ன வந்து கன்டினியூஸா நேத்து ஈவினிங்ல இருந்து டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் டேக் பண்ண விட்டேன். பிளாக் பண்ணிருந்தா டேக் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் டேக் பண்ண விட்டேன். அண்ட் அவங்க எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இப்போ. அந்த எக்ஸ்போஸ் ஆயிட்டு இப்போ நாங்க போடல ஸ்பேஸ். ஆளும் கட்சி சப்போர்ட்டர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க 26 இல்ல, 2026 இல்ல, 2031 இல்ல, வரவே முடியாது. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகே. இங்க வந்து கீழே வந்து யுவன் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஃபேக் ஃபெமினிஸ்ட்லாம் வந்து தயவுசெய்து ஃபெமினிசம்னா என்னன்னு வந்து சொல்றீங்களா? ஃபெமினிசம் பேசிட்டு ஆம்பளையா இருந்தா வந்து பொண்ணு டேக் பண்ணி போடுற, பேசுறதுக்கு ஆம்பளையா இருக்கணுமா பொம்பளையா இருக்கணுமா இல்லை வாய் இருந்தா போதும். ஸ்பீக்கர்ல உட்காந்துருக்கிறவனை இப்போ ஒருத்தனை பார்த்தா நீ வந்து அசிங்கப்படுத்துறன்னு அந்த பொட்டங்கிற வார்த்தையை பத்தி சொல்றியே, நீ வந்து ஃபெமினிஸ்ட் கிளாஸ் வந்து இங்க உள்ளவங்களுக்கு எடுக்கிறியா? இவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு கீழே உட்காந்தோம்னு வச்சுங்க, ஆம்பளையா இருந்தா மேல வா, ஆம்பளையா இருந்தா மேல வா. இங்க ஆம்பளையா இருக்கிற வாய் இருந்தா போதும் வந்து பேசுறதுக்கு. நீ என்ன எதிர்பார்க்கற? நான் ஆம்பளையா இருந்தானா என் மேல உனக்கு என்ன லவ்? அதையாச்சும் சொல்லு. ஆம்பளை மேல எதுவும் லவ் இருக்கா? நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன். சொல்லு சொல்லு யுவன். ஃபெமினிசம் கிளாஸ் எடுப்ப எல்லாத்துக்கும். பெண் ஏன் அடிமையானால் இரு 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 பெண் ஏன் அடிமையானால புக்கை இப்ப நீ எடுத்து வாசிக்கிற. நீ வந்து தாவேக்காரன் தானே? இப்ப நீ பெண் ஏன் நீ அந்த புக்கை வாசிச்சு எனக்கு வந்து லைன் பை லைனா எனக்கு ஃபெமினிசம் கிளாஸ் எடுத்து நாங்களாம் பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப சொல்லணும். நீங்க சொல்லிட்டு போவார். ப்ரோ இப்ப நான் சொன்னா தாவேக்காரன் நான் சொன்னா என் போஸ்ட்ல ஏதாவது தாவேக்கா டிவி கேஸ் பேசுன்னு பாத்தீங்களா? யாரு நீ? எதுக்கு அப்ப வந்து இங்க வந்து பாத்ரூம் சோத்துல எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்க? வந்திருப்பாங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாங்களும் க்ளீன் பண்ணிட்டு இல்ல யுவன் ப்ரோ, இல்ல ஓகே நீங்க தாவேக்கா இல்லதான், பட் டிபி மாத்தி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மேல வாங்க, இல்லன்னா டக்குன்னு பழைய டிபி தெரியும் மேல வந்தீங்கன்னா. கேக்குறது ஒண்ணுதான் ப்ரோ. நான் பழைய டிபி தான் ப்ரோ. நான் விஜய் ஃபேனு. நான் விஜய் ஃபேன் தான். ஆனா டிவிக்கே பொலிட்டிக்கலா நான் போறேனா இல்லையான்னு கேட்டது என்னோட உரிமை. யுவன் ப்ரோ நீ வந்து டிவிக்கே இல்ல நான் ஒத்துக்கிறேன். பட் இப்ப எனக்கு வந்து ஃபெமினிஸ்ட் கிளாஸ் எடுக்கிற. இப்ப வந்து எல்லாத்துக்கும் நீ வந்து பெண்ணியம்னா என்னன்னு வந்து எனக்கு சொல்ற. நீங்க பெண்ணியம்னு சொல்றீங்கல்ல, இதே பெண் இங்க இருக்க ஹோம் ஸ்டேரா நீங்க என்னன்னாலும் பேசலாம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதே மாதிரி எங்க குரூப்ல இருக்க ஒரு அண்ணனை இவங்க என்னன்னாலும் பேசலாம். இவங்க பேசிட்டாங்கன்னா குருவாயா? யாருதான் அந்த குரு? அந்த குருவையும் கூட்டுவாயா? ஆமாயா, நீங்க நீங்க பேசுவீங்க. நீங்க பேசும்போது நாங்க சும்மா கூப்பிடுங்க. 08 கூப்பிடுங்க. ஏன் பெண் சமூகமே உனக்கு இரக்கம் இல்லையா? ஒரு நிமிஷம். அடே பெண் சமூகமே உனக்கு இரக்கம் இல்லையா? இந்த குருவை போட்டு இப்படி அடிஞ்சிருக்கீங்களே. கேட்டுட்டோம் ப்ரோ. புரியல. யாரையா குரு? அவனை ஏன் ஓலப்பையில ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறேன்? அவனை கூட்டுதான் வாங்க. யாரு அவன்? எனக்கு புரியல. நான் தாண்டா குரு பேசுறேன் போல. சரி, அவனை வந்து திட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி அதை குடும்பத்தோட போட்டோ எல்லாம் எடுத்து மார்க் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுவீங்களா? யாரும் மார்க் பண்ணா? நாங்க டீசென்ட்டா யாரு திட்டாங்களோ அவங்கள மட்டும் டேக் பண்ணி கூப்பிட்டோம். சரிங்களா? படிச்சுட்டு போக கூடாது. சரிங்களா? ஒரே நிமிஷம். நான் பேசிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். 1 மினிட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் நேத்து என்ன நடந்துச்சுன்னா,
நீங்க வந்து ஒரு ஸ்மைலி போட்டதுக்காண்டி ஸ்மைலி ப்ரோ போட்டு ப்ரோ ஐயோ ப்ரோ ப்ரோ, இந்த அதெல்லாம் ஸ்பேஸ்ல இதை சொல்லிட்டாங்க. நாங்க வந்து இருங்க 115வது வாட்டி கேக்குறோம். நேத்து இருங்க ஒரு இருங்க ஸ்பேஸ் பேந்தர், நடந்தது, நான் வந்து ஸ்மைலி இவனை போட்டு. இருங்க இருங்க பேந்தர், நான் வந்து இவனை கூப்பிட்டதே இப்போ வந்து எங்களை எல்லாத்துக்கும் பெண்ணிய வகுப்பு எடுப்பாரு. தயவு செய்து பெண்ணியம்னா என்ன சொல்லுங்க, எனக்கு வந்து வகுப்பு எடுங்க. ப்ரோ. அதுதான் ப்ரோ சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல ஃபெமினிஸ்டுக்கு நீங்க ஒரு பொண்ணா தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, நாங்க அதே மாதிரி ஒரு பையனை பொண்ணை தப்பா யூசர் நேம் சொல்லிட்டாங்கன்னா முதற்கொண்டு நீங்க நீ என்ன சொல்றீங்க. நீ ப்ரோ என்ன ப்ரோ பெரிய பைத்தியம் விஷயம் ப்ரோ. என்னன்னு தெரியாமலே ப்ரோ என்ன பேசுறது, சொல்ல விடுங்க வளர்றது. ப்ரோ. ஆமா, நீங்க அப்படியே எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் சொல்றேன்னு பாருங்களேன், கேளுங்க. நீங்க இவனுக்கு ஒரு சொல்றீங்க அவர்ஷன் இருக்குப்பா. இப்ப நம்ம பேசும்போது ஒண்ணும் இல்ல, ஒரு பெண் வந்து அன்மிட் பண்ணி ஏதாவது சொன்னா குரலை கேட்ட உடனே காண்டாயிரம். இவனுக்கு ஏதோ ஒரு அவர்ஷன் இருக்கு. யுவன் ப்ரோ, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செய்து ப்ரோ. ஒரு 5 நிமிஷத்துல அதே பெண்ணியம்னா கதையெல்லாம் என்னன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு போயிருங்க. நான் சொல்றேன் ப்ரோ. இவரு நீங்க ஒரு ஆள சொல்றீங்க. நாங்க இது வரைக்கும் யோ டிவிக்கேவா யாரு தான், நான் இருக்கட்டும், விஜய் தான் சொல்றேன், விஜய் இருக்கட்டும் தான் உங்களை வந்து அபியூஸ் பண்ண போறான்னு நான் இதுக்கு சொல்றேன். எதுக்கு விஜயாச்சும் கூட்டு வாங்க, இல்ல அட்லீஸ்ட் அந்த யாரு அவன் பேர் என்ன, குருவா, இந்த குருவையாச்சும் கூட்டு வாங்க. ப்ரோ? நேத்து ஃபுல்லா ஐயோ இங்கதான் இருந்தானுங்க. நீங்க அங்க பேச தைரியம் இல்லை, எனக்கு புரியலையே. அங்க அவ்வளவு பேர் ஏ குரு, இந்த குருவாயா? இப்ப நான் வர பரவாயில்லையா சொல்லுவேன். குரு, நீங்க நீங்க அமைதியா ஸ்பீக்கர் இருங்க. கொடுக்குறீங்களா ப்ரோ? நீங்க ஸ்பீக்கர் கொடுக்குறீங்களா? இப்ப நான் டேக் பண்ணாலும் அவர் வருவாரு. நான் ஏ உங்களை மாதிரி கூப்பிடு ப்ரோ, அவருக்கு இருங்க அவரை இருங்க டேக் இருங்க பண்ணி யுவன், கூப்பிடு ப்ரோ, நம்ம கேட்கலாம் நாயத்தை. இல்ல வந்துட்டாரு, இருங்க பேந்தர், குரு ஏய் வந்துட்டாரு. குருவை கூப்பிடுங்க. குரு கிட்ட நான் ஒரு கொஸ்டின். இருங்க தயவு செய்து ஒரு ஒரே நிமிஷம் நிமிஷம். ப்ளீஸ். ஆமா. குரு வந்துட்டாரு. கதையோட இந்த ஐடியா நான் பார்த்ததே இல்லை. அட்லீஸ்ட் டிவிக்கு பாண்டிய கூட எனக்கு தெரியும், இந்த குரு எல்லாம் ராக்கெட் நான் ஒரே பார்த்ததே நிமிஷம், இல்லை. இதை ஹேண்டில் நான் ஒன்னே ஒண்ணு அவர்கிட்ட குரு கிட்ட வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம். குரு, இப்ப வந்து அவங்க உன்னை திட்டினது பிரச்சனையா, இல்ல வந்து அவங்க அவங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு என்ன திட்டுறாங்கன்றது உங்களுக்கு பிரச்சனையா? ரெண்டுத்துல எது சொல்லு. யோ சாமி, 6 வயசுல எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. என் பொண்ணா இருந்துட்டுலாம் பிரச்சனையே இல்லை, பொண்ணு திட்டா நான் வாங்கிப்பேன். அப்படிலாம் விஷயமே இல்லை. நீங்க பேசுறது, நீங்க ப்ரோ நீங்க 2 பேரும் கோஸ்ட்ல ஒன் சைடா பேசுறீங்க ப்ரோ. உங்ககிட்ட நியாயமே வராது ப்ரோ. நாங்க நீங்க எப்ப ஓகே, டபுள் நீங்க சைடா பண்ணுங்க. ஒரு விஷயம் சொன்னோமா? இல்ல பிரச்சனை இல்ல ப்ரோ. உங்களை பொறுத்தளவுக்கு உங்களை பொறுத்த ஒரு நிமிஷம். இல்ல உங்களை பொறுத்தளவு இருங்க இப்ப பேந்தர், உன் நான் ஒண்ணே சைடு ஒண்ணு பேசணும் சொல்லிக்கிறேன். சொல்றியாடா? இரியா உன் சைடு இங்க பாருங்க. பேசணும் சும்மா இருப்பியா லூசு? தானஸ், நியாயம் வாங்கி கொடுக்குறேன் அந்த அளவுக்குலாம் இங்க என்ன கோர்ட்டை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு? நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு மேல பிரச்சனை. நாங்க வந்து நாங்க ஒரு கட்சியா வந்து தாவேக்கா பண்ற தப்புகளை தட்டி கேட்கிறோம். என்ன இவ்வளோ பேர் வந்து பேசுறாங்க, எங்களை இப்படி அபியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நாங்க வந்து இங்க காமனா பார்த்ததை வச்சு நாங்க ஒரு கட்சியா செயல்பட்டு தாவேக்கா காரங்களாம் இதை பண்றாங்கன்னு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது என் வேலை, ஓகேவா? என் கட்சி பொண்ணுங்களை நீ அபியூஸ் பண்ற, வைஷ்ணவேல், அப்புறம் வந்து என் கட்சியில இருந்து போடுற அந்த வனிதான்னு ஒருத்தவங்க நீங்க பண்ணாத அபியூஸ் ஆட திமுக காரங்களா, நான் டாக்டர் ஷர்மிளா, டாக்டர் ஷர்மிளா, எவன்டா அவன்? பெயிண்ட் டப்பாவை வந்து நீங்க ப்ரொமோட் பண்றீங்களா? அந்த பெயிண்ட் டப்பா யாரு? பெயிண்ட் டப்பா மேல நானே பர்சனலா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். நீ பெயிண்ட் டப்பாவை ஓகேவா, நானே கம்ப்ளைண்ட் பண்றேன் பெயிண்ட் டப்பா மேல. அந்த பெயிண்ட் டப்பாவை கூட கூப்பிட்டு வாங்க தயவு செய்து. எவன் அந்த பெயிண்ட் டப்பா? இந்த பெயிண்ட் டப்பா இப்போ குருவோட விடு, அந்த பெயிண்ட் டப்பா அவன் தானே உங்களுக்கு ராக்கெட் பெயிண்ட் டப்பானா இந்த விஜய் ஒரு மேடையில சொன்னாரு. எனக்கு என்னமோ பெயிண்ட் விஜயோட டப்பா fake ID ன்னு தான் உங்களுக்கு ஒண்ணு நினைக்கிறேன். சொல்லிட்டு வா ப்ரோ. நீங்க இந்த ஒரு நிமிஷம் பேச விடுறீங்களா ப்ரோ? என்ன எங்களுக்கு பேச சொல்றீங்க? நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன தெரியுமா, நான் விஜயோட ஃபேனே கிடையாது ப்ரோ. அவர் அரசியல் வர வரைக்கும் நான் விஜய் திட்டிட்டு இருந்தவன் ப்ரோ நானு. ஆனா நீங்க அதெல்லாம் யாரு bro எல்லாருமே கேட்டா ஒரு அவன்கிட்ட? மாதிரி சரி பண்றீங்க விடுங்க, ப்ரோ. உங்களை பாராட்டிடலாம், வாழ்த்துக்கள் ப்ரோ. சரி, இப்ப விஜய் தானே இருக்கு, அதுக்கு பதில் சொல்லு. இல்ல தேனோஸ் யாரப்ப, இங்க பாரு குரு, இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு சிம்பிள் மேட்டர் தான். நான் உன்னை கிண்டல் பண்ணல, உன்னை தப்பா சொல்லல. நீ வந்து ஒரு ஸ்பேஸுக்கு போயிருக்க, நீ அங்க ஸ்மைலி போட்டுதான் உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு. அவங்க திருப்பி உன்னை என்ன சொன்னாங்கன்னா, உங்க ப்ரோ வீட்டுல வந்து நான் ஸ்பேஸோட கடைசியில தான் போனேன். அவங்க என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாது. எனக்கு உங்களுக்கு புரியுதா? நான் அவங்க உண்மையை பேசுறேன், நான் பொய் பேசல. இப்ப கூட அவங்க என்ன இரிட்டேட் பண்றாங்களா அந்த ஹோஸ்ட், அந்த ஸ்பேஸோட ஹோஸ்ட். கேளுப்பா, நானும் பண்ணேன் ப்ரோ. கேளுப்பா, நீ வந்து ஆனா விஜய், நான் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க. நீ இரிட்டேட் ஆயிருக்க. இரிட்டேட் ஆனதும் அது அவங்க இரிட்டேட் ஆயிட்டாங்க நீ ஸ்மைலி போட்டதுல. அதுல வந்து ஏன்பா இங்க ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம், இங்க வந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கியா? உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி பெண்கள் இல்லையா, அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தா இப்படிதான் சிரிப்பியான்னு கேட்டாங்க. இதுல என்னையா உனக்கு பிரச்சனை? இதுல எப்படியா உனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு எத்தனை பேரை விட்டு சொல்லியா ப்ரோ? நான் யாரையுமே இங்க வந்து பேசுங்க, நான் யாரையுமே சொல்லல, அவங்களா வராங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த ஜூன் மந்த் அந்த ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ.
அதான் ப்ரோ, ஒரே நிமிஷம். 2014 நான் ஐடி வச்சிருக்கேன். என்னோட மூணாவது ஐடி இது. அதனாலதான் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அப்படி வந்து பேசுறாங்க. நான் இப்ப கூட அவங்க எல்லாம் திடீர்னு தான் ஏன்டா வரீங்க. யோ, நான் ஏதாவது அப்புறம் சொல்லிட போறேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. உன்னை என்ன கேட்டான்? நீ வந்து போய் ஒரு இடத்துல பெண்கள் வந்து அவங்க பிரச்சனையை பேசும்போது இரிட்டேட் பண்ணியிருக்க, ஸ்மைலி போட்டு இரிட்டேட் ஆனவங்க உங்க திருப்பி உங்க வீட்டுல பெண்கள் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இது எந்த விதத்துல உன்னை குத்துச்சு? என் வீட்டுல பெண்கள் இருக்கான்னு தான் குத்துச்சு ப்ரோ, இல்லன்னா ஏன் ப்ரோ குத்துது? அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க வீட்டுல பெண்கள் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருக்காங்க மேடம், போக வேண்டியதானே? எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கு என்ன கேள்வி கேட்டா குத்துதுன்னா அப்ப அவங்க லேடியா இருக்க போய் தானே அவங்க எங்களையும் அதே மாதிரி தானே பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் உனக்கு குத்துது. அப்ப கரெக்டா தானே கேக்குறாங்க. அவங்க உங்களை திட்டவே இல்லையா? நீங்க எல்லாரும் ஓவர்லாப் ஆகுது. விஜய் அண்ணா பேசுறீங்க. வேலு நீங்க விஜய் அண்ணா இருங்க, வேலு கூட பேசிடட்டும். அது நீங்க அப்புறம் தெளிவா பேசுங்க. வேலு நீங்க சீக்கிரம் முடிங்க ப்ரோ. இல்ல, இது வந்து நார்மலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க சரி எல்லா கட்சியுமே ஒரு கட்சியை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, அவங்க பண்றத வந்து எடுத்து பேசுவாங்க. சரி அதே மாதிரிதான் இவங்களும் வந்து சும்மா லேடிஸை வந்து எப்ப பார்த்தாலும் இவனுங்க அபியூஸ் பண்றானுங்க, டார்கெட் பண்றானுங்க, ஹராஸ் பண்றானுங்கன்ற மாதிரி இவங்க பேசுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் லேட்டர் பார்த்து இவனுங்க என்னென்ன பண்றானுங்க அப்படின்றத வந்து சும்மா நீங்க போனீங்கனாலே கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஒரு ஐடி கீழே ஷேர் பண்றேன், இந்த மாதிரி ஒரு அருவருப்பான வேலையெல்லாம் வந்து யாருமே ஜென்ரலா இவங்க தான் செய்வாங்க, நான் ஜென்ரலைஸ் பண்ணல. பட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க, அந்த ஐடியில என்ன இருக்குன்றது நீங்களே பாருங்க. இல்ல வேலு ப்ரோ, அது மட்டும் இல்லாம இங்க இருந்தா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். ஸ்ரீலங்கன்ல உள்ள ஹேண்டில் வச்சு அபியூஸ் பண்ண வைக்கிறது. சூர்யா பொண்ணு, அஜித் பொண்ணு, நானே பர்சனலா ஸ்ரீலங்கன் சைபர் கிரைமுக்கு நானே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் சபாட்டை கொடுத்தேன். சபாட்டையோ கர்ணன்ட்டையோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த ஐடி செயல்படுறது இல்லை. இவங்க வந்து இந்தியாவில் இருந்தால் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. இங்கே பாரு, சைல்டு அபியூஸை வந்து உலகம் ஃபுல்லாக அதுக்குன்னே எங்கே இருக்குது ஓகேங்களா? சைல்டு அபியூஸை வந்து எக்காரணத்தை கொண்டு எந்த கவர்மெண்ட்டுமே வந்து அது எந்த மாதிரியான கேவலமான கவர்மெண்ட்டாக இருந்தாலும் குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுறத 18 வயசு அதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அது வந்து அது வந்து எனக்கு புரியலை. நீ எப்படி வந்து இது இந்தியாவில் இருக்கிறவன் அபியூஸ் பண்ணால் அரெஸ்ட் ஆவான்னு நீ வந்து கனடாவில் உள்ளவனுக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவனையும் விட்டு அதை பண்ண வைக்கிறேன்னு எனக்கு புரியலை. இந்த வேலையை இங்கே பார்த்தது வந்து சீமானு. இங்கே உள்ள தலைவர்களே இங்கே உள்ள பெண்களை அபியூஸ் பண்ணால் அரெஸ்ட் ஆவான்னு ஸ்ரீலங்கனை விட்டு யூரோப்ல உள்ளவனை விட்டு அபியூஸ் பண்ணணும். அதே நீ வேலையை நீ இன்னொன்னு இந்த மாதிரி பக்குவம் இல்லாம பேசுறது இவங்களோட மெச்சூரிட்டி எந்த லெவலுக்கு இருக்குன்னா, அந்த ஐடி நேம் பாருங்க, செக்ஸ் டாக்டர் ஷர்மிலாமா. எனக்கு வந்து செக்ஸ் டாக்டரா இருக்கிறதுல வந்து என்ன தப்பு இருக்குன்றது எனக்கு தெரியல. அப்ப இவனுங்களுக்கு செக்ஸ் டாக்டர்ன்றதோட அறிவு புரிதல் அவ்வளவுதான் இருக்குன்றதுக்கு உங்களுக்கு தெரியுதா? இந்த ஷர்மிலான்ற லேடி வந்து ஏடா கூடமா தான் பேசுறாங்க, சில விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கு, அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அந்த மாதிரி இந்த லேடி பேசுதுன்றதுக்காண்டி அவங்க பேர்ல செக்ஸ் டாக்டர் ஷர்மிலான்னு சொல்லி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அசிங்கமா அந்த லேடியை பத்தி போடுறானுங்க, அந்த லேடிக்கு 5 ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு போடுறானுங்க. இதெல்லாம் இதுல இவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆனா இதை இவங்க இப்படி பேசுறதுனால அவங்க பேசுறது நிறுத்த போறாங்களா? இல்ல, அதை தாண்டி இப்ப ராக்கெட் சொல்ற மாதிரி வெளிநாட்டுல இருந்து போட வைக்கிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு கட்சியோட கட்டுப்பாட்டுல இயங்காம எப்படி இயங்கும்? ஏதோ ஒரு குரூப்ல தான் இப்ப இயங்குறானுங்க இவனுங்க எல்லாருமே. தனி ஒரு ஆள் பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரி இங்க இருந்து பண்ணா அரெஸ்ட் ஆகும். இல்ல எல்லாம் ஆன்லைன் தளபதி. விஜய் அண்ணா வேலை முடிச்சிட்டீங்கன்னா அதை விஜய் அண்ணா ஸ்டாப் பண்ணோம், அது அவருக்கு கண்டினியூ பண்ணி. ஓகே இல்ல இது ஒரு பாயிண்ட முடிச்சிடலாம். இல்ல அதான் இப்ப அப்ப என்னன்னா வந்து ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அரெஸ்ட் ஆகுமா அப்படிலாம் இந்த அறிவு எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் கிடையாது விஜய் ரசிகர்களுக்குலாம். அப்ப என்னன்னா மேல இருந்து எவனொருத்தன் கைடன்ஸ் கொடுக்குறான், தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீ ஒரு ஐடியில இருந்து இந்த மாதிரி போட்டனா நீ அரெஸ்ட் ஆவ, அதனால வெளிநாட்டுல இருந்து இந்த மாதிரி பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னா மேல இருந்து உனக்கு எவனொருத்தன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானா? அது யாரு உங்க தளபதி கொடுக்குறாரா மேல இருந்துகிட்டு? இல்ல அவர் மூலியமா சொல்லி யாராவது இங்க வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த குரூப்ல ஆரம்பிச்சு இங்க ஆன்லைன்ல அந்த மாதிரி உட்காந்து பண்றீங்களா? நான் ஜெகதீஷ் பழனிசாமி ஒருத்தர் இருக்காருல, அவர் பண்ற வேலை தான், வேற யாரு இல்ல. ஹரப்பன் இவ்வளவு நாள் வந்து செதறி கடந்த அந்த அல்லு சொல்றீங்க எல்லாம் இப்போ டிவிக்குன்ற கொடைக்கு கீழே வந்திருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இவங்க பண்றதெல்லாம். இது அண்ணன் இவரோட தலைமை தற்கூறி வந்து என்னேபிள் பண்றாரான்றதான் கேள்வி இப்போ. இல்ல அதேதான் நியூஸ்லயே வந்துச்சு இல்ல, காசு கொடுத்த ஆன்லைன்ல வந்து ஐடிகளை வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காருல புலிப்பட கேஸ்ல. அப்ப வந்து ரசிகர் சண்டை போடுறப்ப இந்த மாதிரி பண்ணவ நீ அரசியல் சண்டை போடுறப்ப கண்டிப்பா பண்ணுவ. அப்ப நீ தான் மேல இருந்து ஏக்குற. இல்ல இவனுங்க வந்து தான் தோன்றித்தனமா அப்படி பண்றானுங்கன்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இவனுங்களுக்கு எந்த அளவுக்கு சுய அறிவுன்றது கிடையாதுன்னா, நேத்து வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஏதோ ஒரு கடை திருப்புக்கோ எதுக்கோ வந்திருக்காங்க.
அவங்க ஏதோ பேச போறாங்க, அங்க இருந்து கும்பல டிவிக்கேன்னு கத்தின்னு இருக்கிறானுங்க. உங்களுக்கு சுத்தமா இது மண்டையில ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு தான் தோணுச்சு. இப்போ இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறானுங்களே, இவனுங்களுக்கு வந்து சுயமா யோசிச்சாவே அபியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு யாரும் சொல்லாம இவனுங்களா சுயமா யோசிச்சு ஒருத்தவங்க டார்கெட் பண்ணணும்னா அவங்க பண்ண மாட்டானுங்க. இல்லைங்க இது அதுவும் இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப ஏற்கனவே அபியூஸ் பண்ண அத்தனை பேருக்குன்னா இப்ப பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காரு அவங்க தலைவர். அதனால அபியூஸ் பண்ணா பொறுப்பு கிடைக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கானுங்களா தெரியல. எல்லாம் சின்ன வயசு பசங்க, என்ன போறது தெரியல. அவன் லைஃப் தமிழ்நாடு இல்ல எந்த இப்போ நோக்கி போயிட்டு அபியூஸ் இருக்கு தெரியல. பண்றானுங்கல்ல, இந்த கட்சியில அபியூஸ் பண்றானுங்கல்ல, இவனுங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அபிஷியல் ஐடியும் இருக்கும். அந்த ஐடியும் கொடுத்துட்டு தானே, அது மெயில் ஐடியோ சம்திங் ஏதாவது கொடுத்து தானே கட்சியில சேர்த்திருப்பாங்க. இந்த விங்ல போடுறோன்ட்டு சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், இவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்க்க இல்ல இப்ப மாட்டாங்க அவரு யாருமே. சொல்ற மாதிரிதான் வந்து, அதாவது இவனுங்க உட்காந்து அப்சர்வ் பண்றானுங்கல்ல, என்னடா இவன் பெருசா அபியூஸ் பண்றானோ திடீர்னு போஸ்டிங் கொடுத்துட்டானுங்க. அப்ப தலைவர் வந்து அபியூஸ் பண்ணா போஸ்டிங் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே ஒரு போட்டியை கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உட்காந்துட்டு. யாரு பெருசா அபியூஸ் பண்றான், யாரு விஜய்க்காக பயங்கரமா முன்னாடி போய் அபியூஸ் பண்றா மத்தவங்கள. அப்ப அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணி கொடுக்குறானுங்க. இல்ல ஒருத்தரோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் இல்ல பேசிக் பேக்ரவுண்ட் செக், அவங்க பப்ளிக்ல அவங்க எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிறாங்கன்ற எந்த அறிவுமே அவங்க வந்து அதை எதையுமே செக் பண்ணாம டக்குன்னு இவங்க வந்துட்டாங்கன்றதுக்காண்டி கொடுக்க மாட்டாங்க யாரும். ஒண்ணு எய்தர் இப்படி இருக்கணும், இவன் வந்து பயங்கரமா பேசுறான் அபியூஸ் பண்றான் அதனால இவனை எனேபிள் பண்ணி விடுவோன்ட்டு இவனை எனேபிள் பண்றாங்க. இல்லைன்னா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாம கொடுக்குறாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். அண்ணனே சினிமாவில் ஹீரோயின்ஸ் பிசிக்கல் அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்புறம் ஃபாலோ பண்றவனுங்க எப்படி இருப்பாங்க? விஜயண்ணா பேசுங்க. பேசுங்க. விஜயண்ணா இருக்கீங்களா? விஜயண்ணா பேசிட்டு சரி. இவங்க அடுத்தது நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வைஷ்ணவின்ற பொண்ணை வந்து இவனுக்கு அபியூஸ் பண்ணாத நாளே கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டா டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலினை மீட் பண்ணி அந்த பொண்ணோட போட்டோ போட்டிருந்திருக்கு. அந்த பொண்ணு போட்டோல உதயநிதி ஸ்டாலின், அந்த பொண்ணு பின்னாடி வந்து ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி 3 பேர் இருக்கிறாங்க. அந்த போட்டோவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவனுங்கள்ட்ட மாட்டின்னு பாடுதியா. அதை வச்சுட்டு அந்த பொண்ணு 3 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒருத்தன் மார்க் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறான். அந்த வீடியோவை வந்து நான் உள்ள போய் அவன் ப்ரொஃபைல போய் பாக்குறேன். தமிழக வெற்றி கழகம் ஆரணி திருவண்ணாமலை சைட்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஐடி போல அது. அதுக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ். இவன் போட்ட போஸ்ட்டுக்கு ஒரு 30,000 லைக்ஸ். இப்ப இவனுங்க எல்லாருமே எனேபிளர் தானே. இல்ல அதுதான் இங்க பாரு, இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து உனக்கு வந்து யாரை வேணா வந்து கார்ட்டூன் படி உனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. நீ கார்ட்டூன் போல போட்டு நீ வந்து என்ன வேணா பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு வே இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு பொண்ணை மெர்ஜ் பண்ணி ஆட வைக்கிறதுலாம் வந்து அபியூஸ்ல தான் போகும். தயவுசெய்து உள்ள போயிடாதீங்க. ஏன்னா திருச்சியில வந்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் தாத்தாக்காரனை 20 பேரை டெய்லி ஒவ்வொருத்தனா வந்து மன்னிப்பு கேட்டு போனான். ஓகேங்களா? அவங்க பேரண்ட்ஸோட வந்து மன்னிப்பு கேட்டு போனான். டார்கெட் இதே போல தான் அவங்க இயங்குனாங்க. ஒரு குரூப் வச்சு அந்த போலீஸ் அபியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அந்த ஆஃபீஸர் வந்து அபியூஸ் பண்ணாங்க, ஃபேமிலி அபியூஸ் பண்ணாங்க. அவர் நினைச்சிருந்தா அவர் என்ன வேணா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட எதிர்காலம் கருதி ஒவ்வொரு ஆளா வந்து மன்னிப்பு கேட்டு போனாங்க. அதே நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது அவங்க ஒவ்வொரு ஆபீசரும் ஒவ்வொரு போல ஒரு தடவை இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நீ வந்து உன் தலைவனுக்கு வந்து முட்டை கொடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன்ட்டு நீ வந்து ஒரு வீரியத்துல வந்து நீ இது பண்ணலாம். பட் எங்கேயாவது எஃப்ஐஆர்ல மாட்டின நாளைக்கு வந்து நீ லைஃபை ஃபேஸ் பண்றப்ப, ரியாலிட்டியில போயிட்டு நாளைக்கு வந்து வாழ்க்கையை வந்து நீ ஆரம்பிக்கிறப்ப ஒரு எஃப்ஐஆர் உன் வாழ்க்கையில விழுந்தா போதும். நீ ஃபாரின் போக முடியாது, நீ ஒரு கார்பரேட் கம்பெனில சேர முடியாது, எங்க போனாலும் உனக்கு அந்த எஃப்ஐஆர் துரத்திக்கிட்டே இருக்கும் உட்காந்துக்கிட்டு. நீ பண்ணது எல்லாமே இங்க சோசியல் மீடியால ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு என்னென்ன பண்றேன்ட்டு. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க, யாரும் எதுவும் கண்டுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் நாத்தாக்காரங்களும் இதே மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஒரு நாள் வந்து ஒரே நாள்ல மாட்டினானுங்க கமிஷனர்கிட்ட. என்னைக்காவது மாட்டி எஃப்ஐஆர் மட்டும் விழுந்துச்சு வாழ்க்கையில, உன் லைஃபே காலி. அப்ப அன்னைக்கெல்லாம் உங்க அண்ணன் வரமாட்டான். சினிமால வந்து காப்பாத்துற மாதிரிலாம் உங்க அண்ணன் வந்து காப்பாத்த மாட்டார். நீ பண்ணது தப்புப்பா, அது நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்க புசியானது நாளைக்கு மட்டும் சொன்னா தெரியுமா? அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும் அவங்க அண்ணன் வந்து. இன்னும் கூட கிளியரா சொல்லிடலாம். இல்ல இன்னும் கூட கிளியரா சொல்லிடுறாரு. ஆன்லைன் அபியூஸ் அப்படின்றதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க அனானமஸா கொடுப்பாங்க. நீ மத்த கேஸ்னா கூட அந்த கேஸ்ல போயிட்டு அந்த சாட்சிக்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு, உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஏதாவது கேஸை வாபஸ் வாங்குங்க ப்ளீஸ், நீ பண்ண மாட்டேன்னு ஏதாவது கெஞ்சலாம். உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னே தெரியாது. கோர்ட்டுக்கு நடப்ப. அந்த
ஒரு நிமிஷம் கோர்ட்டுக்கு நடையா நடன் நடப்பல்ல, அதுல மன உளைச்சல் ஆகி உன்னோட அது ஒரு மனப்பான்மையே உடையும். அது தயவு செஞ்சு அதுக்குள்ள போய் சிக்காதீங்க. அனானமஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா வாழ்க்கை அந்த எஃப்ஐஆர் வந்து ஹரப்பன் சொன்ன மாதிரி உங்களை வாழ்க்கை முழுக்க துரத்தும். பூர்ணிமா நீங்க பேசிருங்க, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பூர்ணிமா டக்குன்னு ஐயோ போயிட்டாங்களே. சரி டில்லி என்ன பேசுங்க. டில்லி இல்ல நான் ஒண்ணு சீக்கிரமா பேசுறேன். இந்த இன்சிடென்ட்ல நான் ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தேன் ரொம்ப நாள் முன்னாடி. ஒரு பையன் வந்து அந்த ஸ்பேஸ்ல, அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல இந்த டிவி பசங்க வந்து ரொம்ப கேவலமாக பேசினாங்க, பெண்களையும் முதல்வர் அகேன்ஸ்டா. மறு ஸ்பேஸ் நம்ம போட்டிருந்தோம். அப்போ அந்த ஸ்பேஸ் நடத்தினவன் எவ்வளோ தெரியுமா? 12வது பையன், 10வது 12வது பையன். அவன் வந்து எனக்கு அனுப்புகிறான், 12வது புக்கு அனுப்புகிறான். அதுக்கப்புறமா அதில் பேசினான் தெரியுமா? 2 பேர் ட்ரிகர் பண்ணாங்க. ஒரு பையன் வந்து கொஞ்சம் வெல்த்தோடு இருந்திருக்கான். இன்னொரு பையனுக்கு அவனுக்கு ஒன்றுமே வெல்த் இல்லை. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் போன்ட்டுனா, அவன் மனநிலையில் போயிட்டு அவன் சூசைட் பண்ண போகிறான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவன்கிட்ட அஜித் ஃபேனை வச்சு நான் அவன்கிட்ட பேசி, டே அதெல்லாம் பண்ணாதரா, ஒன்றும் பண்ணாதரா, வந்து எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதில் என்னன்னா, அந்த பையன் போயிட்டு அந்த பேசின பையன் வந்து தாவாக்கில் இருக்கிற கவுன்சிலரு, தாவாக்கில் இருக்கிற ஒரு 4-5 பேரை வந்து பேசி கன்சல்ட் பண்ணியிருக்கான். நான் இந்த மாதிரி பேசிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு. நீ பேசுனதை நீ தான் வந்து பார்த்துக்கணும், நாங்களாம் வந்து துணையை கொண்டு நிற்க மாட்டோம், ஸ்பேஸில் பேசுறதெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு. இந்த லட்சணத்தில் தான் வந்து தாவாக்க இருக்குது. கீழே இருக்கிற பொடி பசங்களா, சின்ன பசங்களா, 10th 12th படிக்கிற பசங்களா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நான் அனுபவத்தில் சொல்கிறேன். என்கிட்ட வந்து அதை நடந்ததுனால சொல்கிறேன். இல்லைன்னா நான் இதில் தலையிட மாட்டேன். எதுவும் தேவையில்லையும், எங்களுக்கு தேவையும் இல்லை. நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. தயவுசெய்து எஃப்ஐஆர் வாங்கினீங்கன்னா எங்கேயுமே அரப்பன் சொன்ன மாதிரி தான் 10 12வது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸிலோட உங்களால் வேலை எடுக்க முடியாது. இப்போ ஆஃபீஸ்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறான், புரியுதா? சோசியல் மீடியா பேக்ரவுண்ட் செக் பண்ணுறான். உனக்கு எஃப்ஐஆர்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று விஜய் வீட்டில் போய், இல்லைன்னா அவங்க யார் வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில் வாட்ச்மேனாக தான் இருக்க முடியும். வேறு எதுவும் இல்லையா? வேறு ஏதோ தொழில் தான் பண்ண முடியும். உங்கள் படிப்பை கெடுத்துக்காதீங்க. சரி, நான் கீழே இறங்குறேன். பாய். சரி, ஓகே. பூர்ணிமா நீங்க பேசிருங்க. நீங்க பேசிட்டு இந்த டெல்லி என்ன சொன்னாங்க கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குது பூர்ணிமா, பேசிருங்க. ஓகே. அவங்களோட ஐடியாலஜி நான் ஏற்கனவே நம்ம குரூப்லயே பேசியிருப்பேன். அந்த கவிதை எழுதி தள்ளுறது, உங்களை லவ் பண்றது, இது எல்லாமே வந்து அந்த டிவிகேல இருந்து தான் எனக்கே வந்தது. சரிங்களா? எல்லாமே பண்றானுங்க. அப்புறம் பிக்சர்ஸ் அனுப்புறது, இதெல்லாம் பண்ணாங்க. நான் திட்டினேன், அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டேன். ஒரு சிலரெல்லாம் பிளாக் பண்ணேன். அவங்க ஐடியா இப்போ நான் கொஞ்சம் என்னோட சைட்ல நான் வீக்கா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுதான் இவனுங்க த்ரெட்டிங் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா அந்த டிவிகே பாய்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரிதான் சில்லற வேலை பண்றானுங்க. ஒருத்தன் இல்லாம கொஞ்சம் வீக்கா ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பண்ணுவானுங்களாட்டிருக்கு. எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது. அப்புறம் எப்படின்னா, நான் இந்த ஃபுவர்ல இருக்கேன், என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்றானுங்க. நிஜமாலும் தான் இத எனக்கு அனுப்புன மெசேஜ் அதான். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அதிகமா யார் கூடயும் நான் பேசாதனால நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இருந்ததுன்னா இப்போ வந்து நான் யோசிக்கிறேன், இத்தனை பேர் அவனுங்க த்ரெட்டிங் பண்ணியிருக்கானுங்க. அப்ப எனக்கு எத்தனை பேர் டிவிகேல இருந்து மெசேஜ் அனுப்பியிருப்பானுங்க, கவிதை அனுப்பியிருப்பானுங்க, போட்டோஸ் அனுப்பியிருக்கானுங்க. இந்த மாதிரி லவ் பண்றேன்னு டார்ச்சரா பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் நான் எடுத்து வைக்கல. இதுதான் அவனுங்களோட மைண்ட் செட்டப்பா இருக்க மாட்டிருக்கு. அவனுங்களோட ஐடியாலஜி இதுதான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணை வந்து நம்ம போல்டா போய் பேசுறோம், கட்சி சார்பா போய் பேசுறோம் அப்படின்னா அவங்கள வாயடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பண்றானுங்க. அதுதான், அதுக்காக எல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். கேர்ள்ஸ் வந்து நீங்க பேசும் பொழுது இது வந்து நம்ம லைஃப்ல கொண்டு போய் எங்கேயோ நிறுத்தும் அப்படின்னு எல்லாம் பயப்படாதீங்க. தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். எவனா இருந்தா என்ன, நம்ம கிட்ட உண்மையா இருக்கா அதோட சரி. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதனால அவங்க இப்படிதான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றானுங்க. ராக்கெட் எனக்கு தெரிஞ்சு அவனுங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்றானுங்க. அப்புறம் சாப்பிட்டியா, தூங்குனியா, நம்ம ரிப்ளை பண்ணலினாலும் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா 8 மணிக்கு சாப்பிட்டியா, 1 மணிக்கு சாப்பிட்டியா, நைட் சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, இது எல்லாமே வருது அவனுங்க கிட்ட இருந்து. ஆனா எனக்கு வந்தது எல்லாமே டிவிகே பாய்ஸ் தான். என்ன பாசுக்கார பசங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
இது சிரிக்கிறதுக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னா, இவங்க எல்லாம் எப்படி இவனுங்கெல்லாம் வந்து கூட அவங்க கூட ஃபேமிலிக்குள்ள டிராவல் பண்றானுங்கன்னே தெரியல. அங்கெல்லாம் இல்ல கவர்மெண்ட் இருப்பாங்க, இது ஏன்னா இது பேச முடியாதுல்ல. இல்ல இது இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணி ஒரு பொண்ணை வந்து அட்டாக் பண்ண முடியுமா அவங்களால அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்கு. அப்ப அவனுங்க அவ்வளோ வீக்கா இருக்கானுங்களா? இல்ல கேக்குற ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கவங்க, அப்ப அவங்க குடும்பத்தால எப்படி அங்க இருக்க பொண்ணுங்களுக்கு சேஃப் கொடுப்பானுங்க? அந்த பொண்ணுங்களை என்ன கண்ணோட்டத்துல பாப்பாங்க? ரொம்ப அசிங்கமா இருக்குது இல்ல. ஆனா கேர்ள்ஸ், நம்ம எல்லார்கிட்டையும் சொல்றேன், கேர்ள்ஸ் யார் இருந்தாலும் சரி, நீங்க வந்து போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எமோஷனல்கெல்லாம் ஒரு இன்ச்சு கூட நகர்ந்துடாதீங்க, அவ்வளவுதான். அது என்னவா இருந்தாலும் சரி. அதுதான் நான் சொல்றேன். ஃபேஸ் பண்ணிக்கலாம். அவனுங்கள மாதிரி ரொம்ப 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 சில்லறையாலாம் என்கிட்ட பேசியிருக்கானுங்க. நான் சொன்னேன், உன் லிமிட்டை தாண்டாதங்கிறத நான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணியிருக்கேன். அவனுங்க கண்டிப்பா என்கிட்ட பேசினது ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்திருப்பானுங்க. எடுத்தா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நாம என்ன பண்றோம் பேசுறோங்கிறது நம்ம தெளிவா இருக்கும். அதனால அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவுதான் அவனுங்களோட அறிவு. அதுதான் அந்த தலைவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் இருப்பாங்களாட்டு. அந்த ரசிகன் படம் மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுங்களோட மைண்ட் செட்டப்பும். ஓகே ஓகே பூர்ணிமா, புரியுது. யுவன் பேசுறாரு. யுவனுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு அரவிந்த் வச்சிருந்தாரு. பேசிக்கிட்டு யுவன் அதுக்கப்புறம் பேசுறேன். அரவிந்த் பேசுங்க. சரி, ஓகே. அரவிந்த். வணக்கம் வணக்கம். பிளாக் மந்தர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும். கேக்குது, பேசுங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குருங்கிறவர் வந்து ஒருத்தர் பேசினாரு. என்ன பேசினாருன்னா, நான் விஜயை திட்டினவன் பேசினாரு. ஏன் அந்த இடத்துல யாருமே தடுக்கல? விஜயை திட்டா நீ எல்லாத்தையும் திட்ட முடியுமா அப்படின்னு யாரும் கேட்கலையா? யாரும். நான் அதுக்குதான் மைக் வாங்கிட்டு வந்தேன். வேகமா அந்த அவங்க வந்து போற போக்குல ஏதாவது ஒன்று சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறானுங்க. நீங்க அந்த சாதாரணமான விஷயத்தை எதுவுமே நீங்க ஒரு 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 லைன்ல அதாவது ஒரு லைன்ல ஸ்டாப் பண்ணி இரு எதுக்கு இப்ப விஜய் நீ எதுக்கு இந்த வார்த்தையை நீ சொன்ன? விஜயே திட்டினவன் நானுன்னு அந்த பையன் சொன்னாப்புல. அப்போ விஜயை திட்டா எல்லாத்தையும் திட்டலாமா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஒண்ணு, விஜய் வந்து பெரிய ஆளு, அவரே நான் திட்டேன், அதனால நான் தான் அவரோட பெரிய ஆளு அப்படின்னு நீ நினைச்சுக்கிறியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் கீழையா அப்படின்னு நீங்க வந்து அங்க ஒரு 2-3 கேள்வி கேட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டீங்க. நீங்க சைட்ல அவனுங்க பாட்டு சாதாரணமா சொல்லிட்டு போறானுங்க, நான் இவனே திட்டினவன், நான் அவனே திட்டினவன். இல்ல அரவிந்த் அது அப்படி கிடையாது. அவன் என்னன்னா வந்து விஜயை காப்பாத்தலான்னு வந்தான். அதாவது வந்து நான் வந்து விஜய் ரசிகர் கிடையாதுங்க, இப்பதான் கட்சியில சேர்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் விஜயை காப்பாத்துறதுக்காக வந்தான். அதுக்குதான் சொல்லிட்டோம், சேர்றா இப்ப விஜய் பேருக்கு பின்னாடி தானே ஏங்கிட்டு இருக்கிற, அதுக்குதான் பதில் சொல்றான்னு சொன்னான் அவங்ககிட்ட. யாரும் அமைதியா இல்ல. அது திருப்பி கேட்டா மேபி அந்த நிறைய பேர் பேசுறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் கேட்காம இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி கிடைச்சு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப இவங்களுக்கு வந்து இந்த ஃபன்னுன்னா என்ன, அதே போல இந்த என்ன சொல்றது, அந்த ஹராஸ்மெண்ட்னா என்ன, எதுவுமே அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாதுங்க. அவங்க வந்து கிண்டலா பண்றோம்னு நினைச்சு எதையோ ஒன்று ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. பட் இது வந்து மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதை ஃபாலோ பண்ணி கீழே நிறைய பேர் வந்து நிறைய பேர் லைக் போட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு அப்படியே அது ஒரு மனநிலையில இருக்கானுங்க அவனுங்க. அவங்களுக்கு நீங்க எது சொன்னாலும் அது வந்து உடனே நடக்குமா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அது வந்து அவனுக்கு தெரியல, இது வந்து ஃபன்னா, இது வந்து ட்ரோல் மெட்டீரியலா, இது வந்து ஹராஸ்மெண்ட் பண்றோமா, இல்ல மார்க் பண்ணி இப்படி பண்றோமே, இதெல்லாம் தப்பா ரைட்டான்றதே அவங்களுக்கு தெரியல. இதை நம்ம பண்ணா இங்க நம்ம ஒரு பெரிய ஆளா பார்க்கப்படுவோங்கிற அவங்களோட அந்த சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுதான் சும்மா அவன் இருக்கும்போது தான் மைக் கேட்டான். ஆனா அந்த பையன் இல்ல, போயிட்டாப்ல. ஜஸ்ட் கேட்கலாங்கிறதுக்காக தான் மேல வந்தேன். நீங்க பேசுங்க. தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி. இதுல நான் வந்து ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். நான் பேசவா? பேசுங்க பேசுங்க. சரி, ஓகே ஓகே, பேசுனா பேசுங்க. இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் டெல்லி அண்ணன் பேசுனதுல வந்து மட்டும் ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அவர் சொன்னார்ல அந்த மைனர் பையன் வந்து பேசுனது, இவங்க வந்து ஆன்லைன் அபியூஸ் வரைக்கும் இல்லாம அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல என்ன பேசுனாங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஒரு சட்ட ஒழுங்கை சீர்கடித்து அது மூலமா திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து இறக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும்னு ஒரு மாதிரியா ஒரு என்ன சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. ஒரு ரவுடி போல வந்து பேசியிருக்காங்க. அது வந்து பயங்கர வைரலாகி நியூஸ் சேனல் வரைக்கும் போனதுக்கப்புறம் அந்த பையனை வந்து எல்லாருமே விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சைடு இருந்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீ எக்ஸாம் அப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு 12th.
நீ எக்ஸாம்ல மட்டும் இது பண்ணு, அதுக்கப்புறம் நீ இந்த சைடு வராத. நீ வந்து மெச்சூர் ஆகிட்டு நீ காலேஜ்லாம் சேர்ந்து உனக்கு 18 வயசு ஆகிக்கணும் மேலே புரிதல் வந்ததுன்னா வான்னு நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். இவங்க எல்லாமே அந்த பையனை விட்டாங்க. அந்த பையன் பயங்கர ட்ராமாக்குள்ளே போயிட்டான். தாவைக்கான்னு சொல்லிட்டு வந்த பையன் தான், உடனே விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இவங்க சட்ட ஒழுங்கு அதை பேசுனது அந்த குட்டி பையன் இல்லை, அவன் பேர் கூட என்னமோ வருங்க, ஒரு என்னமோ நல்ல பேர் மறந்துட்டேன். அவன் ஐடியா அதுக்கப்புறம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் பேசுனது தான் அது சொல்கிறேன். ஓகே, வேலு பேசுங்க நீங்கள். அவன் பேர் அருண்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய ஐடி ஒரு மாதிரி ஸ்பேஸ் போட்டு பேசின்னு இருப்பானுங்க. அது மாதிரி அருண் அவன் ஏதோ டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் பேர் ஏதோ வாயில வராத பேரு, டாக்டர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓகே, இது இப்போ இவங்க சொன்னதுல நான் ஒன்னே ஒன்று ஆட் பண்றேன். இதுக்கு என்ன இதோட ஆரிஜின் எங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம்னா 2014 பைரவா படம் எப்போ வந்துச்சு? 16 15லயே வந்துச்சு, 17 பைரவாவா? ஓகே, இந்த புலி பைரவா படம் டைம் வர்ற வரைக்கும் அண்ணாவை போட்டு நாயட்டி பேரி அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க இன்டர்நெட் கம்யூனிட்டியில. அப்போ வந்து அதை கவுண்டர் பண்றது எப்படின்னு தெரியாம தான் இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வந்து நம்ம சோசியல் மீடியால நம்ம பண்ற அபியூஸ்க்குலாம் வந்து நம்மள வந்து எல்லாரும் பண்ற ட்ரால்ஸுக்குலாம் வந்து நம்ம வந்து அபியூசிவா ரிப்ளை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கல்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கங்க குரூப் போட்டு அப்படியே அவனுங்க வந்து ஒரு கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டானுங்க. ஃபார்ம் ஆகி எல்லாருக்குமே வந்து அவனுக்கு கலாய்க்கிறவனுக்குலாம் அபியூஸ் பண்ற மாதிரி ரிப்ளை பண்றது, மார்க்கிங் பண்றது, அப்புறம் அவங்கள வச்சு ஏதாவது அவங்க ஃபேமிலியை திட்டுறது, அவங்க ஃபேமிலி போட்டோஸை லீக் பண்ணி விடுறது, இந்த மாதிரி சொல்லி அப்பத்துல இருந்தே ஒரு ஃபேண்டம் 2 ஃபேண்டம்குள்ள சண்டை போட்டுக்கும் போது என்ன பண்ணுவானுங்களோ அப்படியே அதே ப்ளூ பிரிண்ட்டை வந்து இவனுங்க பொலிட்டிக்கல் ஃபோரம்குள்ளேயும் எடுத்துட்டு வரானுங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி சைன் கிடையாது. இப்ப அங்க பண்ணதை தாண்டி இதுதான் அரசியல்னு சொல்லி இன்னைக்கு இவனுங்க ஒரு டெம்ப்ளேட்டை உள்ள கொண்டு வரானுங்க. அந்த டெம்ப்ளேட் இங்க எடுபடாது, கேஸ்ல போய் முடிஞ்சிருங்கிறது அவனுக்கு புரியல. நீங்க சொல்ற மாதிரி அவன்கிட்ட அண்டரேஜ் பசங்க, 19 18 வயசு பசங்க, சின்ன பசங்க நீங்க சொல்றீங்க. 30 வயசு ஆளுமே இங்க 18 19 வயசு பையன் மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். அவங்களோட மென்டல் ஏஜ் வந்து லைக் ரொம்ப கீழே தான் இருக்கும். லைக் ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க வந்து அந்த அந்த மாதிரி டியூன் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ணாதான் காடு, நம்மலாம் ஒரு கல்ட்டு, அவருக்காண்டி என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு பக்காவான ஒரு இதுல டியூன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவனுக்கு வந்து சுயமா யோசிக்கிறதோ, இதை நம்ம பண்றோம், இது வந்து இதோட பின்விளைவு என்ன, இது ஏன் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணோம், இது நம்ம தேவையா முதல்ல அப்படின்றதெல்லாம் வந்து அவன் யோசிக்க மாட்டான். என்னன்னா அண்ணா காண்டி பண்றான், விஜயண்ணா காண்டி இது பண்றான் அது பண்றான், தலைவர் தான் எல்லாமே, விஜயண்ணா தான் எல்லாமேன்ற மாதிரி அவன் வந்து பக்காவா அவன் டியூன் ஆயிட்டான். இதுல இருந்து அவன் வெளியில வரணும்னா அவன் படிச்சு ரொம்ப வருஷம் வந்து இதுல எல்லாம் வராம அவனா சுயமா யோசிச்சு இது சரியா, இது தப்பு, இது சரின்னு யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும். பட் அது வர்ற வரைக்கும் அவன் இப்படியேதான் பண்ணின்னு இருப்பான். எவனா ஒரு 2 பேர் கேஸ் வாங்கினானுங்கன்னா கம்முன்னு இருப்பானுங்க. ஓகே, யுவன் பேசுங்க. யுவன், ரொம்ப நன்றி, நீங்க இவ்வளவு நேரம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க இவ்வளவு நேரம் மைக்கு கொடுத்ததுக்கு நன்றி. நான் ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, நான் பொலிட்டிக்கலா பேச வரல. நான் பேசுறது நீங்க பொலிட்டிக்கலா நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க. நீங்க எல்லாத்துக்கும் வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எல்லாரும் என்னென்னமோ பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. அது நீங்க பேசுங்க, நீங்க பொலிட்டிக்கலா பேசணும்னா நம்ம பொலிட்டிக்கலா பேசலாம். ஆனா இன்னொரு இண்டிவிஜுவலை நீங்க எடுத்து பேசுறது தப்பு தானே? இப்ப நீங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் ஈக்குவலா பேசுறீங்க, அதே மாதிரி நானும் ஈக்குவலா பேசுறேன். இருக்க ஒரு ஒரு ஜென்ரல் மேனை நீங்க எடுத்து அவரோட ஐடியில யூசர் நேம் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணி ஒரு 40K பீப்புள்ஸ் இருக்கும் போது பேசுனது தப்பா இல்லையா? அது மட்டும் நீங்க சொல்லுங்களேன். எந்த தப்பு இல்லைங்க, அவங்க எந்த தப்பும் இல்லையா? எப்படி ப்ரோ நீங்க ஒரு ஆளு ஒரே ஒரு ஸ்மைலி போட்டாங்கன்றதுக்காண்டி நீங்க வந்து அவங்க ஃபேமிலி எழுத்து பேசலாம்? இதே ஒரு ப்ரோ ஒரே நிமிஷம் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஒரே அவர் ஏதோ சொல்ல வராரு, சொல்லி முடிக்கிட்டு ஒரே நிமிஷம் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணல. அதான் சொல்றேன். நான் அவர் ஃபேமிலி முதற்கொண்டு பேசுறதுக்கு யாரு உரிமை கொடுத்தா? இங்க இருக்க பீப்புள்ஸுக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல. நீங்க டிவிக்கே பேசுறீங்க, டிஎம்கே பேசுறீங்க, அது உங்களோட உரிமை, நீங்க பேசிக்கங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது நீங்க டிவிக்கே அடிக்கிறீங்க, டிஎம்கே அடிக்கிறீங்க, அது உங்க இஷ்டம், அது உங்களோட ஒப்பீனியன், பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் எல்லாத்துக்கும் டிஃபரெண்டா இருக்கும். அது நீங்க என்னன்னாலும் பேசிக்கங்க. ஆனா ஒருத்தனோட பர்சனல் ஐடி எடுத்து அவன் யூசர் நேம் மென்ஷன் பண்ணி அவன் ஐடியில எந்த அபியூஸும் இல்லாதப்ப இதுல அபியூஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு மட்டும் சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நேரம் நியாயமா பேசுனீங்கல்ல, இதுக்கும் நியாயமா பேசி கருத்து கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். எல்லா உரிமையும் விஜயண்ணா ஒரு நிமிஷம். விஜயண்ணா வேலை இருங்க, வேலை இருங்க. விஜயண்ணா நீங்க பேசுறீங்க, ஒரு ஆள் பேசுங்க ப்ரோ. விஜயண்ணா பேசுங்கண்ணா.
பாருங்க. அவர் வந்து முதல் தவறு என்ன தெரியுமா? அங்க ஒரு பெண் வந்து அபியூஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அது குறித்து பேசுறாங்க. அந்த பெண்ணை வந்து மார்பிங் பண்ணி செய்யற அளவுக்கு கிட்டத்தட்ட அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னா, பெண்ணை வந்து முழுசா அவங்க இந்த 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 தளத்தில இருந்தே அப்புறப்படுத்தணும்னு வேலை செய்யறத எதிர்த்து அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து போற ஒரு நபரு, அவருக்கு வந்து விஜய் மேல அபிமானம் இருக்கலாம், அதுக்காக அங்க போய் அவரே தான் சொல்றாரு, அங்க என்ன பேசுனாங்கன்னே தெரியாது, நான் போனேன், அப்பதான் போனேன், ரொம்ப நேரம் கழிச்சு போனேங்கிறாரு. போனா அவர் என்ன பண்ணணும்? வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். அவங்க அவங்களுடைய வழியை சொல்லிட்டு இருக்கும் போது இவர் நக்கல் சிரிப்பு சிரிச்சா அப்ப அவங்க வந்து காரி தானே துப்புவாங்க. அவங்க எதுக்கு நீங்க ஸ்பேஸ்ல வந்து வந்து அப்புறம் ப்ரோ நான் நான் ட்ரிகர் ஒண்ணு சொல்லட்டா பண்ணாதான் ப்ரோ போகணும் ப்ரோ ஒரே நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லவா? அவங்க சொன்ன வீடியோல நீங்க பாதி தான் கட் பண்ணி போட்டீங்க. அதுக்கு முன்னாடி எவன் என்ன தப்பா பேசினாலும் இருக்கீங்க. இப்ப நான் பேசுறேன்ல, என் ப்ரோ ஐடியில நீங்க எடுத்து 8 பாருங்க. மணி நேரம் இல்ல ஸ்பேஸ் அவர் போட்டீங்க ப்ரோ. ப்ரோ இங்க ஒரே முதல்ல பாருங்க, இறக்க நிமிஷம் இருங்க முடியாது ப்ரோ. ப்ரோ. நீங்க பண்ணது சிஸ்டர் அநியாயம். ஒரு முதல்ல நிமிஷம் நான் இருங்க உங்களை சிஸ்டர். அபியூஸே பண்ணல. நான் இவ்வளவு அதை நேரம் ஏன் ஃபேமிலி பேசியிருக்கேன், நீங்க அபியூஸ்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டே அப்பத்துல இருக்காதீங்க. இருந்து? ஏங்க ஒவ்வொருத்தரா போலாங்க. முதல்ல இத வந்து தப்புன்னு நீங்க சொன்னதுக்கு விஜய் அண்ணா வந்து சொன்னாரா? இப்ப விஜய் அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, அது எந்த தப்பும் இல்ல, அது அவங்க பண்ண ரிட்டாலியேட். ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னே தெரியாம அங்க போய் ஏன் சிரிச்சு வச்சீங்க? அப்ப அவங்களுக்கு கோவம் வரும், ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இதுல நீங்க கேட்டதுக்கு பதில். இப்ப அடுத்த கேள்வி விஜய் அவர்கிட்ட கேளுங்க. ப்ரோ இப்ப நான் உன்னை கேக்கட்டா ப்ரோ? இவங்க இருக்காங்கல்ல, இப்ப இருக்கவங்க இங்க கீழே பாருங்க, ஒயிட் பியர் கூட சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. சிரிச்சிட்டு பாருங்க இருக்கப்ப நான் அவங்கள என்னன்னாலும் கேள்வி கேட்கலாம் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் அவங்கள என்னன்னாலும் கேள்வி கேட்கலாம். இப்ப அந்த ஐடியா மட்டும் கேள்வி கேட்கறீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல ப்ரோ. நீங்க அவங்க ஃபேமிலி இருக்கா, அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, இதெல்லாம் ஹராஸ்மெண்ட் தானே? நீங்க எப்படி ஹராஸ்மெண்ட் பத்தி நடுநிலையா பேசுறீங்க? இல்ல அது எனக்கு அதான் வலிக்குது இல்ல, புரியல. வலிக்குது இல்ல. இதே மாதிரிதான் எனக்கு வலிச்சுது. நான் அங்க இல்ல இது பேசும்போது நீங்க ஹராஸ்மெண்ட் காமெடி சிஸ்டர் பண்ணது சிஸ்டர் எனக்கு வலிச்சுது. நீங்களாம் சும்மா கதை கொடுக்காதீங்க சிஸ்டர். அதுதான் ப்ரோ. நாங்க ஏய், மரியாதையா கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இந்த காதை கொடுக்காத, இது கொடுக்காதன்னு நான் பேசணும், நான் திருப்பி இல்ல பேசுவேன். இல்ல புரியல. சரி விடியா. யோ ப்ரோ உங்க வீட்டுல ப்ரோ ப்ரோ ஆ. இருங்க. நான் வந்து இந்த இந்த இது வந்து சலிச்சு போச்சு. அவங்க என்ன கேட்டாங்க, ஏன்னா நாங்க எங்க கஷ்டத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேட்டது அபியூஸ். சரி விடு. இது ஏங்க தயவு செய்து உங்க வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்களான்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, உங்க வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்களா? இப்ப கூட உங்க மனசு புண் பண்ணும்னா பட்டுட்டு போட்டோம். உங்க அப்பாவை அபியூஸ் பண்ணனா கூட எடுத்துக்க, ஓகேவா? இதை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காது நசன்னு. இது எரிச்சலா ஆகுது. வேற ஏதாச்சும் பேசுறதா ஆமா. பேசல. இது என்னமா இது பேச்சா? ஆடு கூட வரும் என் டிவில. நம்ம இவரு வந்து அண்ணாச்சி பேசுவார் தெரியுமா? வீட்டுல ஹேல்மெட் சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்கான்னு வந்துட்டியான்னா கேட்பாங்க. இது கண்டவனே அபியூஸா? கேட்டுருக்கேன். ப்ரோ நீங்க மியூட்ல போட்டு பேசுறீங்க ப்ரோ. நான் ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ பின்ன கேக்குறேன். என்ன? எனக்கு நீங்க பொலிட்டிக்கலா பேசுங்க, எனக்கு எந்த ப்ரோ பிரச்சனையும் இல்ல ப்ரோ. அது வாழைப்பழ உங்களோட ஜோக்கு மாதிரி உரிமை. இருக்கு ப்ரோ. இப்பயும் இருக்க வாழைப்பழ வரைக்கும் ஜோக் மாதிரி பேசுறீங்க. இருக்கு. யோ ஒண்ணும் ஒரே இல்ல, வாழைப்பழ பாயிண்ட ஜோக் ஏன் தான் திருப்பி ப்ரோ. திருப்பி என்ன சொல்லிட்டு அக்கா இருக்கிற? கூட இப்போ இது உனக்கு என்ன பேசிட்டு பிரச்சனை இப்போ இருக்கும்போது உனக்கு? அதே நீங்க பேசுறாங்க. என்னமா பேசுறீங்க? நீங்க ஏன் இதுக்கு நடுநிலையமா அவ்வளவு பேசுறீங்க? மன அப்புறம் ஏன் உளைச்சலுக்கு நடுநிலையமா ஆளாயிட்டீங்க. பேசுறீங்க? நான் வந்து உங்ககிட்ட புரியலையே. ஒரு அப்பாலஜைஸ் பண்ண ஒரு மாட்டேன். ஆளா நீங்க அதை தான் ட்ரை ப்ரோ பண்றீங்க. ப்ரோ நீங்க இல்ல நீங்க இல்ல அப்பாலஜைஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. யுவன் அப்படிதான் பேசுவாங்க. கண்ட இடத்துல போய் சிரிக்க இல்ல வேணாம்னு இல்ல ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இனிமே சொல்லி வை. இல்ல இல்ல சரியா? இல்ல ஒரு நிமிஷம். கண்ட இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, உன் ஃப்ரெண்டுக்கு தான் நீ அட்வைஸ் பண்ணணும். இந்த மாதிரி கண்ட இடத்துல போய் சிரிச்சு வைக்காதடா, செருப்பை கட்டி அடிப்பாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி போய் பேச்சு வாங்கி கொடுக்காதன்னு சொல்லுங்க. உட்காந்துட்டு வந்து இது வந்து வீட்டுல வந்து இப்படி கேட்டுட்டாங்க, அபியூஸ் லூசுத்தனமா பேசுறீங்க. இருந்தாலும் நீ நிஜமா சொல்றேன், நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனநிலை தான் இருக்கா? ஒரு லாஜிக் இருக்கா கேட்கறதுல ஏதாவது? இது எப்படிடா அபியூஸ்? ப்ரோ ப்ரோ நான் இதுதான் ஒண்ணு ப்ரோ சொல்லட்டா? நான் திஸ் கேட்டேன். இஸ் நாட் உங்களுக்கு நல்ல அபியூஸ். மனநலம் திஸ் இஸ் இருக்கான்னு தான் நாட் நான் கேட்டேன். அபியூஸ். ப்ரோ இதெல்லாம் அபியூஸ் ஒரே நீங்க நிமிஷம் தான் ப்ரோ இருங்க நான் பேசுறீங்க. சிஸ்டர். சொல்றேன். அவங்கள அவங்க கணக்கு ப்ரோ யோ என்ன அந்த பண்ணிக்கோங்க. பேச வேலை விடுறீங்களா? நான் சொல்றேன். ப்ரோ என்ன பேச விடுறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு. யுவனே இருங்க நான் சரி உனக்கு கேன் ஐ ஸ்பீக்? ப்ரோ யுவனே இவ்வளவு உனக்கு நீங்க மத்தியில பேசுங்க, நான் மோகன் பதில் சொல்றேன். நீங்க பேசுங்க. வெயிட் இவ்வளவு பண்ணுங்க நேரம் பிரதர். வெயிட் பண்ணல. ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்க விடுறேன். நான் இவ்வளவு நேரம் வெயிட் முதல்ல பண்ணேன். புரிஞ்சுக்கலையா? யுவனே முதல்ல சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளியா. நீ வந்து ஒரு பெண்ணை வந்து அங்க வந்து மோசமான முறையில வந்து அணுகி இருக்கிறாங்க. அதுக்கு ஒருத்த வந்து நக்கல் சிரிப்பு போட்டா, ஏன்னா அவங்க வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சி இருக்கிறாங்களான்னு கேட்கறது இயல்பு. இதுக்கெல்லாம் அவனுக்கு வருத்தமா இருந்தா வருத்தப்பட்டுட்டு தான் போட்டுமே. அப்புறம் என்ன மயிரம் வந்து ப்ரோ இந்த ஃபுல் பொது ரெக்கார்டிங். ப்ரோ ஃபுல் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? அவங்க எந்த பொலிட்டிக்கலும் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்.
பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் வேற மாதிரி ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, என்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விடுங்க. ஸ்ட்ரைட்டா பொலிட்டிக்கல் பாயிண்ட்க்கு வாயா, ஒப்பீனியன்ஸ் திமுக எல்லாத்துக்கும் தாவேகான்ட்டு உனக்கு பாயிண்ட் என்ன? பாயிண்ட்க்கு வா சீக்கிரம். மக்கு மாதிரி பாயிண்ட்ஸ் ப்ரோ என்ன வைக்காதீங்க. பேசவே மக்கு விட மாதிரி மாட்டீங்களே, பாயிண்ட்ஸ் எப்படி வச்சா நாங்க பாயிண்ட் வர பேச விட முடியும்? மாட்டோம். என்ன அவங்க பண்ண நீ பாயிண்ட்க்கே விட திருப்பி மாட்டீங்க. 99 தடவையும் அவங்களோட ஐடியாலஜி இமோஷன்ஸ ஐடியாலஜி எதுக்கு போற? போஸ்ட் உன் பாயிண்ட் பண்ணணும், என்ன சொல்லு. ப்ரோ ஐடியாலஜியும் இல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க சும்மா உட்காந்து ஏதாவது பேசாதீங்க ப்ரோ. நான் சொல்றேன், நீங்க என்னன்னாலும் பேசுங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்ல ப்ரோ. டிவிக்கு அது சரி எதுவும் பிரச்சனை பேசுங்க, இல்ல, எனக்கு கீழே இறங்கி போ. பிரச்சனையே இல்ல. சரியா? உனக்கு ஒரே தான் நிமிஷம் பிரச்சனை. இருங்க ப்ரோ. நீங்க நீங்க ஏன் ப்ரோ காமன் மேன பேசுறீங்க? எனக்கு புரியலையே. காமன் மேன இருக்க ராக்கெட் பீப்புள் யோ, நாங்க என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்தா வந்தோம்? நாங்களும் காமன் மேன் தான். லூசு. முதல்ல இந்த காமன் மேனை உதைக்கணுமே. எவன் அது காமன் இந்த மேனுக்கு? யாவையும் அவன் காமன் மேனுக்கு காது யோ, நாங்க எங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுறோம், பிடிச்ச கட்சியை சப்போர்ட் பண்றோம், பிடிச்ச படத்தை பாக்குறோம். நாங்கெல்லாம் காமன் மேன் இல்லையா? முட்டா நீங்க பாரு, இதுக்கு வந்து அரசியல் தெரியணும்லாம் அவசியமே இல்லை. ஒரு இடத்துல சும்மா அந்த பெண்கள் உட்காந்து அவங்க பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க, அங்க போய் நீ தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்தா அவங்க திருப்பி திட்டதான் செய்வாங்க. சரி, இப்போ நான் உனக்கு அன்மியூட் பண்றேன். நீ என்ன சொல்ல வரணும்னா ஸ்ட்ரெயிட்டா ஆன்சருக்கு வா. அவங்க குருவோட ஃபேமிலியை என்ன அபியூஸ் பண்ணாங்கன்னு நீ ஃபுல்லா சொல்லு. நாங்க உனக்கு வந்து உனக்காக பேசுறோம். என்ன பண்ணாங்க? என்ன அபியூஸ் பண்ணாங்க சொல்லு ப்ரோ. நான் அப்பல இருந்து பாயிண்ட் வரதான் ப்ரோ ட்ரை பண்றேன். நீங்க யாரும் விட மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க டிவிக்கே சரி, நீ பொலிட்டிக்கலாவே பாயிண்ட் எடுத்துட்டு சொல்லு. வரல. நீங்க ஒரு ஆளை சொல்றீங்கன்னா அவங்க ஃபேமிலி இவங்க ஒழுங்கா வளர்க்கல, இவங்களை ஒழுங்கா பண்ணல அப்படின்ற டாபிக் எதுக்கு வர்றீங்க? எனக்கு அதுதான் புரியல. நீங்க அதுக்கு அந்த மாதிரி வர யோ, முடியாதுல்ல. இப்ப நீங்க ஒரு மறுபடியும் இப்ப என்ன காமன் மேன் கேட்டேன்? சொல்றீங்க. அபியூஸ் இல்ல இல்ல என்ன ஒரே பண்ணாங்கன்னு சொல்லுதானே நிமிஷம் சொல்றேன். ஒரே ப்ரோ ஒரே நிமிஷம் நிமிஷம் பிளாக் ப்ரோ. பண்றாங்க என் பாரு. பாயிண்ட சொல்ல விடுறீங்களா ஒரு ப்ரோ? என் நீ பாயிண்ட ஒரு மட்டும் நிமிஷம் சொல்ல இரியா. விடுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி உனக்கு புரியுதா? சரி என்ன ஓகே. ஃபேமிலி என்ன அபியூஸ் பண்ணாங்க அதை சொல்லு. ப்ரோ அந்த ரெக்கார்டிங்ல கேட்டாலே தெரியும், உங்க ஃபேமிலி உங்களை ஒழுங்கா வளர்க்கலையா, அப்ப உங்க வீட்டுல உனக்கு பொண்ணு தெரியாதா? இல்லையான்னு நீ கேட்பாங்க. உங்க வீட்டுல அப்ப பொண்ணு உன்கிட்ட இல்லையா கேக்குறோம்ல நீங்க ஸ்ட்ரைட்டா, உனக்கு கேட்பீங்களா? தெரியாதா என்ன நீங்க பண்ணாங்கன்ட்டு? கேட்பீங்களா? நீங்க கேட்பீங்களா? இப்ப நான் நீங்க பேசுறீங்க, நான் உங்ககிட்ட அததான் கேட்கிறேன், சொல்லிட்டு உங்க இருக்கிறோம். வீட்டுல சொல்லி பொண்ணு தொலையா, இருக்கான்னு கேக்குறேன்னு கேட்கிறேன். தான் சொல்லிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் சொல்லியா. யோ நான் சொல்லிட்டு தாயா இருக்கேன். உங்க வீட்டுல பொண்ணு இல்லையான்னு கேட்டா உனக்கு கோவம் வருமா வராதா? எங்க அண்ணனை நீ கேக்குறேன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு புரியல. இது அதாவது நீங்க இருக்க டிவிகே வந்து ஒரு பீப்புள்ஸ பெண்கள் வந்து அவங்களுக்கு நடந்த அபியூஸ். ஒரு நிமிஷம். ஒரு பெண்கள் வந்து அவங்களுக்கு நடந்த அபியூஸ அவங்க போட்டோவை மார்க் பண்ணி போட்டதை உட்காந்து வேதனையில பேசிட்டு இருக்கிறப்ப இவன் வந்து ஸ்மைலி போட்டதுக்கு, உன் வீட்டுல இந்த மாதிரி பொண்ணு இருந்தாலும் இப்படிதான் சிரிப்பியாடா, உன் வீட்டு பொண்ணை மார்க் பண்ணி போட்டாலும் இப்படிதான் சிரிப்பியாடான்னு கேட்டா அது உனக்கு அபியூஸா? ப்ரோ அது அபியூஸ் கிடையாது ப்ரோ. அவங்க சொன்னது அவர் தெளிவா சொன்னாரு. இதை ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர், இப்ப நீங்க பெர்சன்டேஜ் எல்லாம் எடுக்க முடியாது. இருக்க பீப்புள்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கானுங்க. எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. உங்களை எவன் மார்க் விஜய் பண்ணானோ டிபி அவனை டேக் விஜய் பண்ணி டிபி வச்சுட்டு அடிங்க இருக்காங்க அந்த மாதிரி பண்ணானுங்க. ப்ரோ. இல்ல விஜய் டிபி வச்சு பண்ணிட்டு இருக்கிறப்ப விஜய் தான் கேட்பாங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க எவன் டேக் பண்ணனோ அவனை தூக்கி போட்டு அடிங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்பெல்லாம் கேட்க முடியாது. நீ எதுக்கு அப்போ உன் கட்சி பேரை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வர? ப்ரோ கதை பேசுறீங்க, எனக்கு புரியவே இல்ல. நான் ஒன்னே ஒண்ணு நீ சொல்றேன். யாரியா? நீ என்ன பெரிய பெனாங் பிரைம் மினிஸ்டரா? நீ எவன் எந்த கட்சியை யூஸ் பண்ணிட்டு நீ அபியூஸ் பண்ற? அந்த கட்சி தான் கேட்பாங்க ப்ரோ உட்காந்துக்கிட்டு. நீங்க என்னனாலும் பண்ணிக்க ப்ரோ, எனக்கு பிரச்சனையே இல்ல. இங்க இருக்க காமன் பிரச்சனை இல்லைன்னா ஏன் உட்காந்து கதறிட்டு இருக்கிற 1/2 மணி நேரமா? இங்க இருக்க பசங்களை அவங்க எவ்வளவு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல இருந்து இருக்காங்க. அப்படி என்ன வேண்டாம். பிக் பாஸ்ல நாங்க இல்ல. ஒரே நிமிஷம் ப்ரோ நீங்க இருக்கீங்க இல்ல அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல ப்ரோ. அவங்க யூசர் நேம் சொல்லி 40K பீப்புள்ஸ் இருக்கும் போது நீங்க சொல்றது உங்களுக்கு உரிமை என்ன இருக்கு? இவன் ரொம்ப நேரமா அந்த வடிவேலு அதானே சொன்னீங்க. சின்ன பையங்க பேசுற மாதிரி இருக்கு. சீரியஸா இவன் நீ ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்ல வம்சே ஒரே நிமிஷம். நான் சொல்றேன் அவர் யாரையும் அபியூஸ் பண்ணல. அபியூஸ் பண்றவங்கள எனேபிள் பண்ற மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்காருன்றதான் என் பிரச்சனை. அபியூஸ் பண்றவங்க எவ்வளவு மட்டமானவங்க, பல்ல காட்டணும். நான் ஒண்ணு சொல்லவா? இப்ப நீங்க ஸ்பேஸ் போடுறீங்க ப்ரோ, கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணல சரிங்களா? கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணல, ஸ்பீக்கர் மைக்கும் கொடுக்கல. வேற என்ன பண்ண முடியும்? ஒரு ஆளு நீங்க பேசுற ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? எனக்கு நீ சொல்ற பேசிக் இதே எனக்கு புரியலையா? ஃபார்ம்ஸ் ஒரே நிமிஷம். இல்ல வேலு ஒரே நிமிஷம். இல்ல யுவன் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இல்ல வேலு நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். துரத்திக்கிட்டே போவான் ஒருத்தன், கடைசியில போய் மூக்க தொட்டு ஓடிடுவான். இது ஒரு மேட்டராங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உட்காந்து இதெல்லாம் ஒரு அபியூஷன் உட்காந்து பேசிட்டு உட்காந்து இருக்கிற நீங்க பாலிடிக்ஸ் பேசுறீங்க ப்ரோ. நீங்க அபியூஸ்னு சொல்லி நீங்க தான் கொடை பிடிக்கிறீங்க, நாங்க கொடை பிடிக்கல. நாங்க இது வரைக்கும் இங்க பேர் கொடை பிடிக்கிறது கிடை பிடிக்கிறதெல்லாம் பேசாத. இங்க பேர் எனக்கு தெரிஞ்சு நீ காமன் மேன் மட்டும் சொல்லிக்காத, அவங்களை அசிங்கப்படுத்தாத. ஒரு காமன் மேன் கூட இந்த மாதிரி காமன் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் கேட்க மாட்டான். இது உனக்கு காமன் சென்ஸே கிடையாது. ஒரு இடத்துல போய் தேவையில்லாம உன் ஃப்ரெண்டு நோண்டிருக்கா, இது ஒரு கேள்வின்னு நீ வந்து எப்படி அவனுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு இந்த கருமத்தை கேட்கறதுக்கு? சரி
மத்தவங்க பேசுங்க. யோ நீ போயா, குரு அப்படிதான் திட்டுவான். மறுபடியும் ராக்கெட் கேட்ட மாதிரி தான். உங்க வீட்டுல வந்து ஆண்கள் இருக்காங்களா, உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்களா, நாங்க கேட்டோம். இப்ப எங்களுக்கு போடு ஃபேக் மென்னிசம் ராக்கெட்டு இவங்கன்னு வந்து அது உனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு பொண்ணு உன்னை கேட்டாங்கன்னா கடுப்பு வெறி அப்படியே வந்து துடிக்குது, மூஞ்சிக்கலாம் மீசெல்லாம் துடிக்குது இல்ல. நாங்க கேட்டோம், போய் எங்களை போய் திட்டு போ. சரி விடுங்க. யுவன் ப்ரோ நீங்க முடிஞ்சு நீங்க கீழே போறேன்னா போங்க. அடுத்து நான் ஸ்பீக்கர்ட்ட போறேன். ப்ரொஃபசர் நீங்க பேசுங்க. இல்ல இரிட்டேட் ஆகுது இப்போ ராக்கெட். ஒரே நான் வந்து கொஸ்டினே சொல்றேன். திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு எவ்வளவுதான் விளக்கம் சித்ரா கொடுக்குறது? அரவிந்தன், கமெண்ட் செக்ஷன் மிஸ்டர் ஆஃப் சித்ரா பண்ணிட்டு அரவிந்தன், சோஷியல் மீடியா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. கமெண்ட் இல்ல கமெண்ட் சித்ரா செக்ஷன் அரவிந்தன் ஆஃப் இருங்க. பண்ணிட்டு யோ யோ நான் யாருங்க இல்லையா வேற சித்ரா அரவிந்தன்? நீங்க ப்ரொஃபசர் யுவன் தான் ராக்கெட் இரு. மிஸ்டர் யுவன், ஃபெமினிசம் பத்தி ஏதோ சொன்னா கேட்டாங்களா? அது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? போயிட்டாரா? சரி ஓகே விடுங்க. சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ். லிசனர்ல இருக்கு. இல்ல லாஸ்ட்ல நீங்க இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிடுறீங்க, அதே மாதிரி நான் பேசுறதையும் கேட்க மாட்டேறீங்க, எனக்கு மைக் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேறீங்க, உங்களோட ஒப்பீனியன்ல எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நான் வெளியே காமிச்சிருக்கான்னு சிரிக்க அப்படிங்கிறாரு. இது அது வந்து ஒரு தப்பா, அவன் ரொம்ப மட்டமா எப்படி சொல்றது, இது வந்து ஒரு கூமுட்டத்தனம்னு நான் சொல்லுவேன். அவன் வந்து நீ பேசுறத அவன் கேட்கலன்னா அவன் பேசுறதுக்கு சிரிப்பியாரா? அது எதுவா இருந்தாலும் சிரிப்பியா? உன்னோட எதிர்ப்பு நீ பதிவு பண்றதுக்காண்டி நீ பல்ல காமிப்பியா? இல்ல இது வந்து ஒரு கோழத்தனம் கிடையாது. இல்லங்க, அது இது உனக்கு வந்து அங்க இல்ல வந்து இது ட்ரிகர் சிம்பிள். பண்ணது அவங்க ஒரே ட்ரிகர் நிமிஷமா. பண்றேன் இருடா ட்ரிகர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே அவங்க ஸ்பேஸ போட்டு அப்போ இவங்க எல்லாருமே இருந்தாங்க, நான் ட்ரிகர் பண்ணதான்டா போட்டேன், அவங்க பேசிட்டாங்கடா அப்படின்றத அவங்களே பதிவிட்ட இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. அவ்வளவுதான். அப்போ ஒரு விஷயத்த கால் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயத்த கால் அவுட் பண்ணி அதை பெற்று இருக்கும்போது ட்ரிகர் பண்றதுக்காண்டி பல்ல காமிப்பான். அது வந்து உங்க வீட்டுல ஏன்டா உங்க வீட்டுல அப்படி பாதிக்கப்பட்டவங்க இல்லையான்னு கேட்டா அவன் தான் அபியூஸ் வந்து தூக்கினா அவனுக்கு பூஜா தூக்கிட்டு வருவான். அவனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான், அதை வச்சுட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்திருக்கான். இதுல என்ன தெரியுமா ப்ரோ ஹிப்போக்ரிட்டிக்கலான ஒரு மேட்ரு? நேத்து இவங்க 8 மணி நேரம் போட்ட ஸ்பேஸ்ல லாஸ்ட்ல நான் போய் லிசனர்ல உட்காந்து நானும் ஸ்மைலி போட்டேன் ப்ரோ. அதுக்குள்ள என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? நேத்து போதைய போட்டு பேசி இருக்குதா ஹோம் ஸ்கைரா? அதையும் நான் ரெக்கார்ட் எடுத்து போட்டிருக்கேன். என்னோட ட்வீட்ஸ்ல நான் அதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு என்ன திட்டிட்டு இருந்திருக்காங்க. அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. நான் வந்து பேசி எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா. எனக்கு வந்து கோஹோஸ்ட்லாம் குடுத்து என்ன பேச வச்சாங்க. எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொன்னாங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் குடுத்தேன். கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொன்னாங்க. கிளாரிஃபிகேஷன் குடுத்தேன். அதையும் தாண்டி அதுக்கப்புறமா தே வாண்ட் டு எஸ்கலேட் இட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதையே அவங்க யோசிக்காம, நான் அவங்கள ஃபேமிலி அபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபேமிலி அபியூஸோட டெஃபினிஷனே என்னன்னு எனக்கு புரியல ப்ரோ. அவ்ளோ வந்து நாங்க போட்ட ஸ்பேஸ்ல இவங்களுக்கெல்லாம் வந்து ரோஷம் பொங்கி ஹராஸ்மென்ட்டோட பார வந்து ரொம்ப குறைச்சுட்டாங்க. இவங்க வந்து என்ன மாரி ட்வீட் போட்டிருக்காங்க நாங்க மேல போட்டிருக்கோம். என்னோட பேரை டேக் பண்ணி அசிங்கமா எழுதி போட்டிருக்காங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் அபியூஸ் கிடையாது. அதெல்லாம் ஹராஸ்மென்ட் கிடையாது. இன்டிமிடேஷன் கிடையாது. ஆனா நான் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஸ்மைலி என்ன பேசிட்டு இருக்கோம்? ஸ்மைலி போட்டுட்டே இருக்கீங்களே, இவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவங்க வீட்ல அவங்கள சரியா வளர்த்திருக்காம இருக்கலாம். இவங்கள அடிச்சு வளர்க்காம இருக்கலாம். அப்படின்னு நான் இருக்கலாம் சொன்னத நான் அப்படிதான் சொன்னேன் அப்படின்ற மாரி இவங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு ஃபிளிப் ஆயிட்டாடா. இங்கதாடா இவள வச்சு அடிக்கணும். இவங்களெல்லாம் இனிமே வரவே வைக்கக்கூடாது. இன்னொரு வாட்டி இவங்கெல்லாம் கொஸ்டினே கேட்கக்கூடாது. இந்த டிவிகே பார்ட்டியோட வார்த்தையே இவங்க வாயில வரக்கூடாதுன்றதுக்காக, நேத்து காலையில இருந்து இப்போ வரைக்கும் கிரிமினல் இன்டிமிடேஷன் வித் டெத் த்ரெட்ஸ். இதுதான் அந்த ஐடி பண்ணிருக்கு. இதுக்கு தான் நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும். கிரிமினல் இன்டிமிடேஷன்னா என்னன்னு உங்களுக்கு இங்கிலீஷ் கூட புரியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாம் ChatGPTல போட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. நான் போடுறத படிக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு மண்டையில ஏறுதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு பொண்ணா இவங்கள வந்து நான் கால் அவுட் பண்ணிட்டேன். அவ்ளோ பேர் முன்னாடி நான் கால் அவுட் பண்ணிட்டேன். இதுதான் இவங்க பிரச்சனைன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். இல்ல, நான் வந்து இந்த மாரி ட்வீட் போடக்கூடாது. டிவிகே பத்தி பேசக்கூடாது. ஸ்பேஸ்ல பேசக்கூடாதுன்றது தான் இவங்களோட இன்டென்ட். வின் பண்ண மாட்டீங்க. வின் பண்ணவே மாட்டீங்க. என் பெர்சனல் டீடைல்ஸ் எடுத்துட்டீங்கன்ட்டு நேத்து நீங்க உங்க ஸ்பேஸ்ல பேசுனத நான் கேட்டேன். என்னோட பெர்சனல் டீடைல்ஸ் வெளியில ஏதாவது வந்துச்சுன்னா, நீங்க உங்களோட பெர்சனல் டீடைல்ஸ் மட்டும் இல்லாம, உங்க ஃபேமிலில இருக்கிற ஆட்களோட டீடைல்ஸையும் வெளியில எடுத்து போடுற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் குடுப்பேன். கண்டிப்பா குடுப்பேன். இன்னொரு வாட்டி இந்த மாரி ஒருத்தங்கள த்ரெட்டன் பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும். இப்படி பேசுனது தான் ப்ரோ இவங்களுக்கெல்லாம் பொத்திக்கிட்டு வந்துருச்சு. இவ்ளோ என்ன டார்கெட் பண்றதுக்கு அங்க அவ்ளோ பேர் பேசுனாங்க. என்னதான் மெயின் டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா நான் கோர்வையா பேசிட்டேன் போல இவங்களுக்கு. இவங்கள ஒரு பொண்ணா அவங்கள நான் வந்து அட்ரஸ் பண்ணிட்டேன்.
அந்த பேரு குரு பிரசாத் _08 சொன்னது இவங்களுக்கு அவ்வளவு அஃபெக்ட் ஆயிடுச்சு. இவ்ளோ சின்ன லெவல் ஆஃப் என்ன சொல்றது கான்ஃபிடன்ஸ், அந்த என்ன அது கான்ஃபிடன்ஸ் தானே சொல்லணும். உன்னால இத கூட ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீ எப்படி பாலிடிக்ஸ்ல இருக்க? நீ வெளில போனா உன்னை எவ்வளவுலாம் கேள்வி கேட்பாங்க. நான் கேட்ட ஒரு கேள்வி உன்னை கூட கேட்கல. நீ ஹராஸ் பண்ணியா? இல்ல. நான் ஹராஸ் பண்றவனை பத்தி பேசிட்டு இருக்கிற இடத்துல நீ வந்து ஸ்மைலி போட்ட. உன்னை நான் இந்த மாதிரி கேள்வி கேட்கதான் செய்வேன். பிகாஸ் திஸ் இஸ் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன். தட்ஸ் வாட் யூ டன் டு மீ. அவ்வளோ நேரம் சிம்பிளா சாலிடா பேசின என்ன வேணும்னே ட்ரிகர் பண்ணி என்ன ப்ரொவோக் பண்ணி என்ன பேச வச்சு தட்டி தூக்கிட்டாடா கில்லிடா அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு வெக்கமாவே இல்லையா? இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த பையன் எங்க அண்ணன், அந்த பையன் வந்து சொல்ற எனக்கு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்ட்டு. 6 வயசுல குழந்தை இருக்கிற ஒரு அப்பா நாங்க பேசுறத பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு, கலங்க மாட்டாரு, அவசரப்பட மாட்டாரு. He must be my age. I am surprised if this person thinks whatever is going on online in the name of their political party is fine. I am surprised that he is okay with that. அங்க வந்து நீ ஸ்மைலி போடுறனா, what is the level of understanding you have about such topics? ஒருத்தங்க போட்டோ எடுக்கவே பயப்படுறாங்க. போஸ்ட் போடுறதுக்கு இல்ல, போட்டோ போன்ல எடுக்கிறதுக்கே பயப்படுற அளவுக்கு ட்ராமா பண்ண வச்ச ஆட்களை நாங்க அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறச்ச, நீ வந்து ஒரு ஒரு வைஷ்ணவின்றவங்க வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசணுமா, இவங்க ஸ்பீக்கர் கொடுக்கலையா, அதுக்காக நீ ஸ்மைலி போடுற. நீ ஹாய் போட்டிருக்கலாமே, ஏன் இந்த ஸ்மைலி போட்டிருக்கலாமே. இந்த ஸ்மைலி நீ திரும்ப திரும்ப போட்டு, இல்ல நீ ஹார்ட் போட்டேன்னா எனக்கு நீ வந்து நல்லவன், உனக்கு ஒழுங்கான ஒரு விஷயத்த பேசணும்னு தோணி இருக்கு, நானே உன்னை கூப்பிட்டுருப்பேன். அங்க இருந்தவங்க யாருக்குமே ஸ்பீக்கர் காட்டல. என்கிட்ட மட்டும்தான் எனக்கு ஐபோன் இருக்குன்ட்டு எனக்கு கோவஸ் கொடுத்து எனக்கு ஸ்பீக்கர் காட்டுது, எனக்கு காட்டுச்சு. ஆனா நீ ஸ்மைலி போட்டுக்கிட்டே இருந்த. இப்போ உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? நெகட்டிவ் இன்டென்ஷன். நெகட்டிவ் இன்டென்ஷன் இருக்கிற ஆட்களை நான் மேல ஏத்துறதா எனக்கு பிளானே கிடையாது. இப்படி இருக்கும் நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு நாங்க பதில் கொடுக்கணும். வந்து நான் உங்களுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும். இத வரை ட்வீட்ல வந்து சாரி கேட்டு போ. முடியாது. நீ பண்ணது தப்பு. 6 வயசு குழந்தை இருக்கிற அப்பாக்கு இது புரியலன்னா, நான் சின்ன பையன் நினைச்சேன் ப்ரோ. 18 வயசு 20 வயசு இருக்கும்னு நினைச்சேன். I am so appalled by this. Shocked even. This is the level of politics being done by TVK. இவர் பாலிடிக்ஸ்லயே இல்லன்னு வருவாரு சடனா வந்து. நான் பாலிடிக்ஸ்ல இல்லப்பா. ஆனா நான் டிவிகே ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு. அதனால நான் என் ப்ரொஃபைல்ல டிவிகேன்னு போட்டுப்பேன். விஜய் போட்டோ போட்டுப்பேன். அவரோட ட்வீட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன், ரீஷேர் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். இந்த பாலிடிக்ஸ்ல இல்ல. ஆனா அவங்களை பத்தி நீ பேசக்கூடாது. என்ன நியாயம்? என் பின்னாடி யாருமே இல்லன்றதானே என்ன டார்கெட் பண்ண. நான் எந்த இதுக்கும் இல்ல, எந்த பார்ட்டிலயும் இல்ல. எனக்கு இப்படி நான் டிஎம்கேல இருப்பேன், நான் ரஜினி ஃபேண்டம்ல இருப்பேன், என்னென்னமோட்டு நானே என்னோட ப்ரொஃபைல்ல போய் தேடி ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அவ ப்ரொஃபைல்ல இவங்களே போட்டாங்க. நான் இலான் மஸ்க் கேட்டதெல்லாம் எடுத்து டேக் போட்டது. நீ எப்படி இலான் மஸ்க் கேட்கலாம்? இஸ் a celebrity. I can ask. அவருக்கு பிரைவசி கிடையாது. as per law. நான் தப்பா கூட போடல. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நேத்து என் பர்சனல் டீடைல்ஸ் எடுத்துட்டேன்னு அவங்க ஸ்பேஸ்ல பேசிக்கிறாங்க ப்ரோ. How am I supposed to fear as a woman? இவங்க என் பர்சனல் டீடைல்ஸ் எடுத்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இல்ல என்ன இன்டிமிடேட் பண்ற நான் அதர் லிஸ்னர்ல இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரெக்கார்டிங் வருது இதெல்லாம். உன் டீடைல்ஸை எடுத்துட்டாங்களா ஹோம்ஸ் அப்படின்ட்டு. How am I supposed to react? Calm, composed, put together? Are we not allowed to fall apart? நாங்க கத்தக்கூடாது, நாங்க பேசக்கூடாது. ஏன்? நீங்க ஆம்பளைங்க, நாங்க பொம்பளைங்க, நானும் மூடிட்டு இருக்கணும். முடியாது. எந்த உலகத்துல வாழ்றீங்க? சம உரிமை 47லயே வந்துருச்சு. 50 வரை கான்ஸ்டிடியூஷன் வரும்போது வந்துருச்சு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க போராடிட்டே இருக்கணுமா? புரியாதா உங்களுக்கு எல்லாம்? மண்டையில எதுவும் ஏத்த மாட்டாங்களா? படிக்க நீங்கெல்லாம் வெக்கமா இருக்கு. உங்கள மாதிரி ஆட்களோட தான் நாங்கெல்லாம் வாழ்றோம்னு நினைக்கும் போது. No wonder we have so many sexual harassments and so many rapes in our country because of your mindset. இன்னொரு வாட்டி என்ன டேக் போட்டு இங்க வா, இங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை பிளாக் பண்ணிட்டு போயிருக்கேன். உன் மேல கேஸ் கொடுத்தா உன் வாழ்க்கை போயிடும்ன்ற இதுல நான் ஒண்ணும் பண்ணாம இருக்கேன். இப்ப சொன்னாங்க இந்த எஃப்ஐஆர், இதை நான் 3 நாள் முன்னாடியே சொன்னேன் அந்த ஸ்பேஸ்ல.
எஃப்ஐஆர் போட்டா உனக்கு லோன் கிடைக்காது, வேலை கிடைக்காது, உன்னால எதுவுமே வீடு கூட எடுக்க முடியாது. நீ எல்லாம் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா? உனக்காக நான் கன்சர்ன் ஆகி நான் அப்படி பண்ணக்கூடாது, உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் மட்டும் நல்லா இருந்திருப்பேனா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நான் கம்முனு போறேன்னா, என்ன நோண்டிக்கிட்டே இருந்தேன்னா நான் கண்டிப்பா ஐ வில் கோ டு த லாஸ்ட் எக்ஸ்டென்ட். ஐ ஹேவ் எவ்ரி சோர்ஸ் இன் மை சைட். I am not a nobody. I know my rights. I know who will support me as well. And that's it. Thank you. Thank you, everybody. Thank you. ஓகே ப்ரொஃபசர் நீங்க பேசிடுங்க ப்ரொஃபசர் டக்குன்னு. ஏன்னா இல்லை ஓம் சொன்னதான் லைக் ஐ பின் லிசனிங் டு தட் நேற்று நடந்த ஸ்பேஸோட இந்த பர்சனல் டீடைல்ஸ் எடுத்திருக்கண்டே புரியல எனக்கு. பர்சனல் டீடைல்ஸ் நீங்கள் மட்டும் தான் எடுக்க முடியும், எங்களால் எடுக்க முடியாது. can't we just prove that who you are hiding beside the profile whatever you're speaking in? எங்களுக்கு புரியல. இவ்வளோ த்ரெட்டன் கொடுக்குற அளவுக்கு எங்கடா உங்களுக்கு வந்து தைரியம் வந்துச்சு? எது பேசினாலும் ஃபெமினிசம் தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஏன் பொண்ணுங்க பேசவே கூடாது கடைசி வரைக்கும்? உன்னை வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணுக்காக நடந்த விஷயத்த வந்து அவங்க கேட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆதங்கத்தோட. அதுக்கு நீ ஸ்மைலி போட்டதுக்காக உன் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்தீங்கன்னாதான் இது நீ பேசிருப்பியா, இந்த மாதிரி நீ சிரிப்பியான்னு கேட்ட கேள்வி உனக்கு உத்துச்சுன்னா உனக்கு அப்பயே உறுத்திருக்க வேண்டாம் இன்னொரு பொண்ணை உன் கட்சிக்காரங்களே பண்ணும் போது நீ அவன் தப்பு பண்றான்னு சொல்லிட்டு. யாரு அது? எங்க அண்ணனை பேசிட்டா எங்க அண்ணனை பொருள் எனக்கு யாரு அதுன்னு சொல்லிட்டு இந்த பொறுப்புல இருக்காரா அந்த குருன்றவரு? ராக்கெட் ஏதாவது பாத்தீங்களா? பொறுப்புல இல்லையா? இன்னையா பிரச்சனை உங்களுக்கு? இல்ல வாங்க குரு, உங்ககிட்ட தான் பேசலாம்னு இருந்தோம். சரி வாங்க. இப்ப வந்து அவங்க என்னமோ என் ஃபேமிலி பத்தி பேசினாங்க. என்ன புரியல ப்ரோ, மறுபடியும் சொல்லுங்க. என்ன ஃபேமிலி பத்தி பேசினாங்க ப்ரோ? உங்க ஃபேமிலி பத்தி அபியூஸ் பண்ணாங்களா? இல்ல ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? நீங்க இல்ல ப்ரோ புரியுது ப்ரோ. இப்ப நம்ம வந்து இங்க சண்டை போடும்போது ப்ரோ நான் எவனுக்கு அபியூஸ் பண்ண சப்போர்ட்டே பண்ணல. நான் ஸ்மைலி மட்டும் தான் போட்டேன். சரி ஸ்மைலி போட்டு நான் யாருக்குமே சப்போர்ட்டே பண்ணல. அது எந்த டைம்ல நீங்க ஸ்மைலி போட்டீங்க? ஐயோ ஐயா, நீ அந்த ரெக்கார்டிங் போய் கேளு. அவங்க ஸ்பேஸ் ரெக்கார்டட் ஸ்பேஸ் ஒரு வாட்டி நீங்க போய் கேளு. நீங்க போய் கேளுங்க. அவங்க அத பத்தி பேசும்போது ப்ரோ பேச விடு ப்ரோ. அவங்க அத பத்தி பேசும்போது நான் ஸ்மைலியே போடல. நான் எண்ட்ல உங்க டிவிக்கு எல்லாமே இப்படிதான் அந்த வார்த்தையை சொல்லும் போது ஸ்மைலியே போட்டிருக்கேன். கட்சியில உங்களுக்கு புரியுதா? எல்லாருமே ஜெனரலைஸ் பண்ணும்போது நான் போட்டேன். ஒரு நிமிஷம் 3 பேர் பேசுறீங்க. விஜய் நான் நீங்க பேசுங்க. அவர் குரூப் அவருக்கு புரிய வைங்க பொறுமையா. நான் முதல்ல ஒண்ணு புரிய வச்சிடுறேன். ஐயோ உனக்கு தான் அந்த விஷயமே தெரியல. கடைசி நேரத்துல போனா நீ தானே சொன்ன, நானா சொன்னேன்? நீ கடைசி நேரத்துல போய் டிவிகேல இருக்கிறவனுக்கு இப்படிதான் சொன்னா நீ மூடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அதான் நடந்திருக்குது. நீ வந்து இந்த ஒரு நபரை பத்தி பிரச்சனை பேசுறியா? டிவிகேல இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் வந்து வரிசையா அந்த மேல வரிசையா போடணுமா? வைஷ்ணவியில இருந்து நான் ஏன் ஊட்டுருக்கு? இப்ப நான் தப்பு பண்ணேன்றக்காக குரு குரு நீ சொல்ற. அப்ப அவங்க யாரு அபியூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க போடு. நீ போடியா? சும்மா எவன வேணா ஊருக்குள்ள எல்லாத்தையும் பேச போயிடலாமா என்ன? அப்படிதான் பேசுவோம். என்ன பண்ணுவ? அப்படிதான் பேசுவோம். என்ன பண்ணுவ? தாவேக்கான்னு சொல்லிதான் பேசுவோம். ஏன்டா மேல அத்தனை ட்வீட் போட்டுருக்கு. ஸ்பேஸ் 2 மணி நேரம் அதுதான் உன்னால எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து யார போடு போடு போடுன்னு என்னங்க வந்து பெண்ணாத்திட்டு உட்காந்து இருக்கிற? இவ்வளவு நேரம் என்னத்த உட்காந்து கேட்ட கீழே உட்காந்துக்கிட்டு? உங்ககிட்ட நீ ஒவ்வொருத்தனா வந்து கேட்டே இருப்பீங்க யாரு யாருன்ட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தன் ஐடியா எடுத்து போட்டுட்டு இருக்கணும். இவன் இப்படி பண்ணிருக்கான் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. வேற வேலை பழப்பு இல்லையா எங்க உட்காந்துருக்கணும் இருக்கும்? ஐயா இந்த ஸ்பேஸ்ல சொல்லவே இல்ல. அவங்க பேசுற ஸ்பேஸ்ல சொன்னாத. அவங்க ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பேஸ்ல யாருன்னு பேரு தான் போட சொன்னேன். அதுக்குதான் ஸ்பீக்கரும் கேட்டேன். இங்க பாரியா ஒரு நிமிஷம். அவங்க பேரு போடுறாங்க, பேரு போடாம தாவேக்கான்னு திட்டுறாங்க. உனக்கு என்னையா அதுல பிரச்சனை? எதுக்கு அப்படி சிரிச்சு வைக்கிற? அவங்க திட்டினா திட்டிட்டு போறாங்க. என்னையா உனக்கு அதுல? இல்ல ஏப்பா இந்த ஸ்பேஸ்ல நான் பேசும்போது இவ்வளவு ஸ்மைலி போட்டீங்க. நான் ட்ரிகரே ஆகல. அவங்க நீ ட்ரிகர் கூட ஆகாதனால ஸ்பேஸ்ல போய் ஸ்மைலி பண்ண மட்டும் தான் ட்ரிகர் ஆகுதா உனக்கு? டேய் லூசு பயல குரு. நான் இங்க பேசிட்டு இருக்க மேட்டர் வேற, அவங்க பேசிட்டு இருந்த மேட்டர் வேற. அவங்க ஒரு மேட்டரை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ நடுவுல போய் ஸ்மைலி போட்டு அவங்களை இரிட்டேட் பண்ணிருக்க. பேசிக் சென்ஸை வளர்த்துக்கங்கடா. கொஞ்சமாச்சும் ஒரு காமன் சென்ஸோட பேசுங்கடா. இல்ல அந்த காமன் சென்ஸ் நீ வளர்த்துக்கடா. அந்த காமன் சென்ஸ் நீ வளர்த்துக்கடா முதல்ல. இல்ல அவங்க அந்த மாதிரி வந்து பேசுனது வந்து டிவிகே காரங்களே இப்படிதான் ஜெனரலைஸ் பண்ணி பேசுனது ஸ்பெசிபிக்கா வந்து எல்லாரும் சாமி நான் 1 வருஷமாவே நான் டிவிகே நீங்க நினைக்கிற மாதிரி பரம்பரை டிவிகே விஜய் படம் கிடையாதுயா. நீ தனியன உங்க கட்சி டிவிக்கவே ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் தான் உனக்கு இதுவும் தெரியல பாரு. பரம்பரை டிவிகேன்னு சொல்லின்னு இருக்க. இது ஏரியா ஒரு நிமிஷம்
இப்போ நீ ஒண்ணு டேய் சொன்னல, நான் எப்படா நீ சொன்னேன் பரம்பரை ஸ்பெசிபிக்கா டிவிக்கு கத்தியாருன்னு ஒரு வருஷம் உனக்கு தெரியும் எனக்கு தெரியாதா? பைத்தியம் மாதிரி நீ சனின்ற நீ தானே சனின பைத்தியம். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தப்பிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இவனை வெளியே அனுப்புறதா டேய் நீ நல்லதுன்னா மெட்ராஸ் எல்லாரும் போய் ஜாயின் ஆன கீழ் பாக்குறது அட்மிஷன் போட்டு உட்கார பைத்தியம். கீழ்பாக்கதான் உங்க தலைவர் ஆபீஸ் கீழ்பாக்க வச்சிருக்கோம். ஏய் லூசு, கீழ்பாக்கத்துல இருந்து அது பொரசவாக்கம் மாத்திட்டாங்கடா பைத்தியம். இன்னும் கீழ்பாக்கத்திலே டேய் இருக்கு, போய் சேர்ந்துக்கோ, அங்க இல்ல வருஷத்துல ஆஸ்பத்திரி. போய் சேர்ந்துக்கடா. ஏன்டா கத்துற? பிபி ஏறின மாதிரி ஏன்டா கத்துற? கொஞ்சம் பொறுமையா பேசி பழகுடா. இருடா, நான் நீ ஏன்னா என்ன கத்துற சொன்ன? பைத்தியம்? நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கத்துற மாதிரி தெரியுது? செவிடாடா நீ மிஷின் வச்சிருக்கியாண்ணா? கத்துறான். டேய் சீரியஸா லூஸ் தான். நான் சொல்றத கேளுடா. மெண்டல் மாதிரி கத்தாதடா. லூசு தான். ஆஹா நீங்க தானா பிபி ஏறி சாவறீங்க. நடந்தது என்னே தெரியாம பாதி பேர் இங்க முட்டு தான் கூட்டிருக்கீங்க. எவனுமே இங்க கரெக்டா பேசுறான் எவனுமே இல்ல. அவ்வளோ கரெக்டா பேசிட்டு இருக்குது. உனக்கு என்னடா அநியாயம் நடந்தது? முதல்ல உனக்கு அநியாயமே நடக்கடா லூசு பையல. அட பைத்தியமே, அவங்க சொல்ற கமெண்ட் நான் எதுவுமே நான் பாஸ் பண்ணலடா. என 3 அடி குடுக்குற போய் பாத்துக்கோங்க. ஒருத்தனையுமே நான் திட்டவே இல்ல. அவங்க தானே உள்ள கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன்னா புரியவே மாட்டேங்குது? உக்காந்துட்டு பொண்ணுங்களுக்கு ஒத்து வரும் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. நான் தப்பே பண்ணலடான்னு சொல்றேன். உங்களுக்கு ஏன்னா மண்ணில் ஏறவே மாட்டேங்குது? நீ திட்டினே யாரும் சொல்லடா. கத்திக்கிட்டு இருக்க. அட பைத்தியமே, நீங்க அதான் பேசிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. உனக்கு பிரச்சனை என்னன்னாச்சு தெரியுமாடா? என்ன பேசுறாங்க? அடே சாமி, நான் என் பிரச்சனையா உன்ட்ட கொண்டு வரல. நீ தானே என்னை பத்தி பேசிட்டு இருக்க. உன்னை பத்தி ஏன் பேசுறாங்கன்னு தெரியுமா? டேய் இப்ப எந்த இல்ல குரு இப்போ நீங்க வந்து கிளாஸ் எடுக்க வேணாம். நீங்க பேசுறத பேசிட்டீங்களா? உங்களை என்ன உங்க வீட்டில் பொண்ணு நாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க வீட்டில் பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. அது உனக்கு குத்திருச்சுன்னா குத்துனா வலியை தாங்கிக்க, இல்லை அழுவுறனா அழுவு. இங்கே வந்து எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாத. நாங்கள் வேறு ஸ்பீக்கர்கிட்ட போகிறோம். தயவுசெய்து இது ரொம்ப எனக்கு எரிச்சலாக இருக்குது. இதெல்லாம் ஒரு அப்யூஸ்ன்னு நீ வந்து கொண்டு வந்து இங்கே வந்து நியாயம் கேட்குறதுக்கு இங்கே யாருக்கும் நியாயம் கேட்குறதுக்குலாம் ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் வந்து தாவேக்கா இங்கே இப்போ நடக்கிறத எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களால அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. இங்கே யார் கையை பிடிச்சி நாங்கள் நியாயம் வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு வேணும்னா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவாங்க. அதை விட்டு நீங்கள் நசன்னு வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ வேணும்னா ஸ்பேஸ் போட்டு என்னை இவங்க இப்படி அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீ வேணா உட்காந்து பேசு. யாரை டேக் பண்ணுமோ டேக் பண்ணி வச்சு பேசு. வந்து பேசுகிறவங்க பேசணும்னா பேசுவாங்க. நீ வந்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு நிறையா ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் இருக்குது, அவங்களோட நான் பேச வேண்டியது இருக்குது. நீ அமைதியாக மியூட்டில் இரு. புது ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, அவங்க பேசுறது. ஏங்க ஆண்டனி, நீங்கள் பேசுங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக வந்துட்டு போகிறீங்க, டக்குன்னு பேசிடுங்க. ஐயா சாமி இல்ல ப்ரோ, நான் ஒண்ணே அந்த குருவுக்கு சொல்லிட்டேன். நீங்க ஸ்மைலிங் போட்டீங்க கேட்கலன்னு சொன்னீங்கல்ல. நான் பேசும்போது ஒரு ஸ்மைலிங் போட்டாங்களே ஜெயக்காடா, அந்த கீழே இருக்காரு லிசனர்ல, அவரை பார்த்து தான் நான் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தேன். அவர் உள்ள போய் பாருங்க, உங்க விஜய் போட்டோ வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஓகே, நீங்க என்ன நியாயத்துக்கு இப்ப வந்து கேக்குறீங்க? உங்க ஃபேமிலி எடுத்துட்டாங்க பேசிட்டாங்க சொல்றீங்கல்ல. இப்ப அவர் நான் பேசும்போது ஸ்மைலிங் போட்டாரே, நான் அவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு போறீங்க கீழே? வாங்க. இல்ல இப்ப அவங்க கீழே உட்கார்ந்திருக்காரு. எனக்கு ஸ்மைலிங் போட்டவரு கீழே லிசனர்ல உட்கார்ந்திருக்காரு. இல்ல எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மைலி போறதும், யாராவது ஒரு பிரச்சனையை சொல்ல வரும்போது டிவிக்கேன்னு கத்துறாங்க பாத்தீங்களா? அது ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க உங்களை ஏன் தற்கொலை சொல்றாங்கன்னு இப்ப புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ராக்கெட், எனக்கு ஒரே கேள்விதான். இப்ப கௌதம் ஒரு பையன் வந்தான் யாருக்கு, அதாவது எங்க அண்ணனை திட்டாரு, அதுக்காக நான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன ட்வீட் போட்டிருந்தான்? யாருதான் உங்க அண்ணன்? விஜய். அதுதான் ராக்கெட், புரியல எனக்கு சீரியஸா. அதாவது அண்ணன் சொல்லிட்டு ஓம்ஸ் கேரடா வீட்டை பத்தி பேசியிருக்கானுங்களே. இப்ப வந்து அவங்களுக்கு மன உளைச்சல் ஆகாத? இல்ல புரியல இவனுங்க. சரி ஓகே, அரசியல் பேசலான்னு பார்த்தா கீழே ஃபுல்லா கமெண்ட்ல போய் பார்த்தா ஒண்ணு ரஜினி அடிச்சு வச்சிருக்கானுங்க, இல்ல வந்து டிஎம்கே அடிச்சு வச்சிருக்கானுங்க. ப்ரொஃபசர் கீழே இருக்கிற எல்லாருக்கும் இந்த டாபிக்கை ரீலிட்ரேட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு டாபிக்கை தாண்டி எங்கேயோ போகுது. வரவங்க பேசிட்டோம். இப்போ இங்க உட்காந்துட்டு ஒரு சண்டை வரும் எல்லாருக்கும். இங்க சோசியல் மீடியால பல பேருக்கு வந்து அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் பேசுறேன் அண்ணா ஒரே நிமிஷம். நான் டாபிக் என்னன்னு சொல்லிடுறேன் எல்லாருக்கும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. என்னன்னா இந்த ஓகே இந்த டாபிக் என்னன்னா, இங்க வந்து ஒரு பர்சனலா ஒருத்தர் 2 பேருக்கு சண்டை நடக்கும். அதெல்லாம் இங்க நாங்க பேசல. 2 பேர் வந்து அடிச்சுக்கிறது குடிச்சுக்கிறது இதெல்லாம் உட்காந்து இங்க பேசல. ஒரு டார்கெட்டடா ஒரு கும்பல்
என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு எதிரா வந்து யாராவது பேசுனாங்கன்னா, டார்கெட் பண்ணி மாச கணக்குல, வருஷ கணக்குல அவங்கள வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஹராஸ் பண்ணி, ஒரு அபியூஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பேர் சைபர் புல்லி. இத பண்ற கும்பல் யாருன்னா, தாவேகா கும்பலா தான் இருக்கு. நிறைய பேர் இந்த ஐடி வச்சுக்கிட்டு தான் அதை செய்யறானுங்க. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 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 டார்கெட் பண்ணி ஒரு பண்ற விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அவங்க கிள்ளிட்டாங்க, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து குரு தயவு செஞ்சு சொல்றேன், நீ புலம்புல வச்சு கடுப்பாவே ஆயிப்போச்சு. இதெல்லாம் ஒரு கருமாந்திரம் மேட்ரு. இதான் டாபிக்ங்க, இதை ஒட்டி போங்க அப்படி. பேந்தர் டிஎம் பாருங்க, அந்த குருன்ற பையன் எவ்வளவு கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க, மேலேயும் ஷேர் பண்ணிருக்கேன். அவன் வந்து இங்க விக்டிம் கார்டு எடுக்கிறான், நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே பேசல அப்படின்னு. இல்ல இந்த குருன்ற இப்போ ஒண்ணு சொன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லல. நான் சொல்றேன், அந்த பையன் வந்து நான் வந்து இவங்க பேசுனதுக்கு எனக்கு மாற்று கருத்து இருந்துச்சு, அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல, அதுக்காக தான் நான் ஸ்மைலி போட்டேன். இவங்க கஷ்டத்துக்கு வந்து அவன் ஒண்ணு சொன்னான். இப்போ அவன் கஷ்டத்துக்கு ஸ்மைலி போட்டாலும், அவன் மாற்று கருத்து இருந்தது ஸ்மைலி போட்டாலும் ரெண்டுத்துக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். அவங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அது என்ன மேட்ரு எதுன்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்கு நீ முடிஞ்சா ஸ்பீக்கர் கேளு, கொடுக்கலன்னா அந்த ஸ்பேஸ் விட்டு வெளியே போறதுதான் வந்து அறிவு இருக்கிறவன் பண்ற வேலை. அங்க உட்காந்து ஸ்மைலி போட்டுன்னு சம்மந்தம் இல்லாம, அதாவது ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கும்போது அங்க போய் பல்ல காமிச்சிட்டு இருக்கிறது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவன் இங்க வந்து யோகிய மாதிரி பேசின்னு இருப்பான், நான் வந்து ஒழுங்கு, நான் வந்து இது பண்றேன் அது பண்ண. இன்னொன்னு அவன் என்ன ரீசன் சொன்னான்னா, நான் ஸ்மைலி போடுறதுக்கு ரீசன் வந்து எல்லாருமே டிவிக்கேன்னு ஜென்ரலைஸ் பண்றாங்க, ஜென்ரலைஸ் பண்றதுனாலதான் வந்து அதை நான் ஏத்துக்கல, அதுக்கு நான் ஆப்போசிட்டா ஸ்மைலி போட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பேசிக்கா தம்பிங்கிறதும் ஜென்ரலிஸ்டான வார்த்தை தான், ஊப்பிங்கிறதும் ஜென்ரலிஸ்டான வார்த்தை தான், சங்கின்றதும் ஜென்ரலிஸ்டான வார்த்தை தான், அடிமைங்கிறதும் ஜென்ரலிஸ்டான வார்த்தை தான். அந்தந்த இன்டர்நெட் கம்யூனிட்டியில ஒரு மீம் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் இவன் சீரியஸா எடுத்துக்கிற அளவுக்கு இவன் முட்டாளா இருக்கான்றதுதான் என்ன சொல்ல முடியும். டிவிகேக்காரன் அபியூஸ் பண்றான்னா முக்கால் டிவிக்காரனும் இப்படிதான் இருக்கிறானுங்கன்னு சொல்லதான் செய்வாங்க. இது வரைக்கும் அவன் கடந்து வந்ததுல ஒரு 200ல 150 பேராவது இப்படிதான் இருக்கிறான்றதுதான் யதார்த்தம். நீங்க யாராவது இல்லைன்னு சொல்லுங்களேன், ஒரு 200 ஐடியில 150 ஐடியாவது அப்படிதான் இருக்குன்றதுதான் ஃபேக்ட். யாரும் வந்து இதை வந்து இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க எந்த கட்சி வேணா இருந்துட்டு போங்க, இதுதான் வந்து ரியாலிட்டி. அபியூஸ் தான் வந்து அபியூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவனுங்க டியூனா இருக்கிறானுங்க. இது தப்புன்றதையும் இவனுங்க ரியலைஸ் பண்றது வந்து இப்ப வரைக்கும் நடக்கிற மாதிரி. ஒரே ஒன்று சொல்லிடுறேன், ராக்கெட் நான் சொல்லிடுறேன். இல்ல ப்ரோ, நான் செல்வி ஒரே ஒரே நிமிஷம், ப்ரொஃபசர் செல்வி ஒரே நிமிஷம், செல்வி. சொல்லுங்க. இல்ல இங்க வந்து பிரச்சனைன்றது வந்து டிவிக்கு இல்ல மற்ற கட்சிகளோ பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனைன்றது வந்து ஒரு பொண்ணை டார்கெட் ஹராஸ்மெண்ட் வந்து 1 வருஷமா 1.5 வருஷத்துக்கு மேல நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த பிரச்சனைக்காக வந்து பேச வர பெண்களையும் நீங்க அபியூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து இது எந்த மாதிரி மனநிலைன்னு தெரியல எனக்கு. அதாவது யாருமே யாருக்காக பேசக்கூடாதா பெண்கள் அவங்களுக்காக? இல்ல ஒரு பொண்ணு இல்ல ப்ரொஃபசர், ஒரு பொண்ணு இல்ல, பல பெண். இப்ப நாங்க பேசுறது வந்து இப்ப இந்த எங்க வைஷ்ணவின்னு இருக்காங்க, டாக்டர் ஷர்மிலான்னு இருக்காங்க, வனிதான்னு இருக்காங்க, அது மாதிரி திமுகல இருக்கிற பெண்களையும் இவங்க இப்படிதான் வந்து பண்றானுங்க. ஆனா நாங்க இப்ப தாவேக்கால இருக்கிற பெண்கள் எங்க ஐடிக்கு வந்து கோட் பண்ணி மாற்று கருத்து சொல்றாங்க, எங்களை வந்து 200 ரூபா ஊட்டின்னு கூட சொல்றாங்க, கொத்தடிமையும் திட்டுறாங்க. ஏன் நான் ஐடி பேரே சொல்றேன், இந்த ஃப்ரீயான்னு இருப்பாங்க, ஹிந்துன்னு இருப்பாங்க, சங்கீதான்னு இருப்பாங்க, நிறைய ஐடிஸ் இருப்பாங்க பெண்கள், தாவேக்கு ஐடி பெண்கள். அவங்க போட்டோஸ் எல்லாம் புசியானந்த பாக்குறது, நான் மட்டும் இவனுங்க வந்து எதிர்க்கல, காமன் ஆடியன்ஸா உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்று கருத்து வச்சா கூட அந்த பெண்களையும் இவனுங்க இப்படிதான் பண்றானுங்க அப்படின்றத அட்ரஸ் பண்றோம். புரிஞ்சிருச்சா ப்ரொஃபசர் ப்ரோ? நான் ஒரே ஒரு கருத்து இடையில சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப அந்த குருங்கிறவரது இடையில வந்து கேட்டே இருக்காரு இல்லையா, அவருக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன்.
நீங்க வந்து உங்களை பேசிட்டோம், வீடு குடும்பத்தை எடுத்துட்டோம் நீங்க சொல்றீங்களா? இப்ப நான் கமெண்ட்ல ஒன்று ஷேர் பண்ணிட்டேன் பாருங்க, அதை ரீபோஸ்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு ஸ்மைலிங் போட்டவர். ஓகேங்களா? அப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவரு நான் பேசும்போது ஸ்மைல் போட்டாரு, ரெண்டாவது நீங்க மட்டும் ஸ்மைல் போடுறீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க போட்ட கமாண்ட அவரு ரீபோஸ்ட் இன்னைக்கு பண்ணிருக்காரு. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? சொல்லி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நீ போய் ஸ்மைல் போடு, அதுக்கப்புறம் நான் வரேன் ஸ்மைலுங்க. அப்ப நீங்க எதுக்காக அங்க வந்தீங்க? இப்ப இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? உங்களை குடும்பத்தை சொல்லிட்டோம், அதுக்கு விளக்கம் கொடுங்க நீங்க கேக்குறீங்கல்ல. என்னோட விளக்கத்துக்கு நீ பதில் சொல்லுங்க, நான் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் பேசும்போது போட்ட அந்த ஸ்மைலிங் ஐடி இங்க வந்துச்சு லிசனர்ல. நான் இப்ப வந்து குரு கிட்ட சொல்ல வந்தேன் அவர் ப்ரோட்ட. ஆனா இப்ப நான் உள்ள போய் பாக்குறேன், அவர் ஐடிக்குள்ள ஷேர் பண்ணிருக்காரு இவர் குரு போட்ட கமாண்ட. அப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து நான் பேசும்போது ஸ்மைல் போட்டிருக்காரு, நான் அப்ப சத்தம் போட்டிருக்கேன் அந்த ஐடியை சொல்லி. ரெண்டாவது ஹோம் சராங்க அவங்க பேசும்போது நீங்க ஸ்மைல் போட்டத அவங்க பேசுறத பெருசா இங்க எடுத்துட்டு வரீங்களே. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 2 பேரும் சொல்லி வச்சுட்டு வந்து ஸ்மைல் போட்டீங்களா? நான் சொல்லட்டா? நான் எந்த ஃபேண்டமோ எந்த அரசியல் எதுலையுமே கிடையாது, நார்மல் ஹூமன். ஒரு பிரச்சனையும் போது அதை குரல் கொடுக்கணும்னு நான் வந்தது தப்பா? நான் பேசினா நீ ஸ்மைல் போடுவியா? இப்ப இதுக்கு என்ன பண்ண போற தம்பி, குருங்கிற தம்பி? இவ்வளவு நேரம் எமோஷனலா பேசிட்டு இருந்தீங்கல்ல, இந்த கமெண்ட்டுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல போறியா அந்த அவரு ஜெயகடாங்கிறவரு? அவர் எதுக்கு ஒன்னதான் ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப சொல்லுங்க. இப்ப நீ ஸ்மைல் போட்டதுக்கு அந்த ஹோம் சரங்க ஐடிக்கு அவங்க பேசுனது தப்பு இல்லையில? இருங்க செல்வி, என் மீது விருப்பம் கொண்டவர்களே யாராவது பண்ணிருக்கலாம்னு சொல்லுவார். அதுக்கும் வந்து விடுங்க. மெயின் திங் பிளாக் சொன்ன மாதிரி இங்க அரசியலா பேசுறப்ப வந்து எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். அரசியல் ரீதியா வந்து ஒரு கட்சியில இருக்க பெண்களை வந்து இன்னும் அதே கட்சிக்காரங்க வந்து பார்க்கும்போது கண்டிப்பா திட்டதான் செய்வாங்க. அது நீங்க அபியூஸ் பண்றப்ப எதிர்வினைகள் அப்படிதான் வரும். அது எந்த இதுவாக இருந்தாலும் சரி. ஆனா இங்க பேசுற டாபிக் வந்து ஒரு டார்கெட்டட் ஹராஸ்மெண்ட். அது வெறும் பெண்களை டார்கெட் பண்ணி நீங்க பெண்கள் பேசுனா இப்படிதாண்டா ஹராஸ் பண்ணுவோம், நாங்க இப்படிதாண்டா அவங்கள மார்க் பண்ணி போடுவோம், இப்படிதாண்டா நாங்க அவங்கள பேசலாம் பண்ணுவோம், எது போனாலுமே நாங்க இப்படிதான் கூப்பிட்டு வருவோம். நீங்க ஒரு மனநிலை இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது.